ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி கிளையின் சார்பாக அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய ஒரு அருமையான தர்பியா நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் இங்கு சங்கமம் செய்திருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தின்படி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் மேலும் இவ்வுலகிலே வாழக்கூடிய மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் முண்டலோட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த மார்க்க விளக்க தர்பியா நிகழ்வில் ரமலானை வரவேற்போம் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுடைய அருளால் புனிதம் நிறைந்த நன்மைகளுக்கான கேந்திரமாக விளங்கக்கூடிய ரமலானுடைய மாதத்தை இன்னும் சில நாட்களிலே நாம் அடையக்கூடிய விதத்தில் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானை அல்லாஹ் யாருக்கு நாடி இருக்கின்றான் என்பது தெரியாது. அல்லாஹ் நாடினால் இதில் உள்ள எத்தனை மக்கள் அந்த ரமலானிலே இருப்போம், எத்தனை மக்கள் அல்லாஹுடைய நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இரவு தொழுகில் நின்று தொழக்கூடிய மக்களாக எத்தனை மக்களுக்கான வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான் என்பது தெரியாது. ஆனால் அல்லாஹ் அந்த வாய்ப்பை நமக்கு தருகின்றான் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய நன்மைகளுடைய நீரூற்றான இந்த ரமலானுடைய மாதத்தை நன்மைகளை அதிகமாக கொள்ளையடிக்கக்கூடிய நிகழ்வை எவ்வாறு நாம் அமைக்க வேண்டுகின்ற செய்திகளை நாம் அறிந்து செயலாற்றுகின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நமக்கு ரமலானுடைய மாதத்திலே மிகப்பெரிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு நல்ல விதமான நோக்கத்தில் தான் இந்த தலைப்பு இங்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக ரமலான் மாதத்தை அடைவதற்கு முன்னால் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு இந்த ரமலானை அடையக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். சில உலக ரீதியான எதிர்பார்ப்பு இருக்கும். ரமலானை பொறுத்தவரையில சென்ற வருடம் நான் நினைச்ச மாதிரி ஆடை என்னால எடுக்க முடியல, இந்த காஞ்சிபுரம் பட்டு என்னால எடுக்க முடியல, இந்த ஊர்ல இந்த Dress என்னால எடுக்க முடியல, இந்த தடவை இன்ஷா அல்லாஹ் 2 பட்டு இல்ல 10 பட்டு எடுத்து காட்டுறேன், இந்த ரமலான்ல என்னுடைய டார்கெட் அதுதான் என்று சிலருடைய குணங்கள் இப்படி இருக்கும். இன்னும் வருமானத்தை பெருக்குவதற்காக போன ரமலான்ல கடை போட முடியல, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல வடபஜ்ஜி கடை போட்டு இந்த ரமலான்ல எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சு சேர்த்துடணும் என்கின்ற இப்பேற்பட்ட தேடல்கள் இருக்கும். இளைய சமுதாய மக்கள்னு சொன்னா போன வருஷம் குரூப் சட்டை எடுக்க முடியல, இந்த வருஷம் குரூப் சட்டை எடுத்து நல்ல பொருளை ஊர் சுத்தணும், இரவு முழுக்க இந்த ரமலானை தூங்காம கழிக்கணும் என்று அரட்டை அடிப்பதற்காகவோ இப்பேற்பட்ட உலக ரீதியான நோக்கத்திற்காகவோ பொருளாதாரத்தை திரட்டுவதற்காகவோ இந்த ரமலான் நம்மை அடையவில்லை. இதுதான் பலவிதமான ஊர்களிலே பலவிதமான மக்கள் இதை நினைத்துதான் ரமலானை அடைகின்றார்கள். ரமலான் என்னை வந்து அடைவதற்கான காரணம் என்ன? எல்லோரும் தன்னை யோசித்து பாருங்கள். இந்த ரமலானுடைய மாதம் ஒரு அருள் கொடை. எத்தனையோ மக்கள் சென்ற ரமலானில் நம்மோடு நோன்பு வைத்த மக்கள், சென்ற ரமலானில் நம்மோடு இஃப்தாரில் இருந்த மக்கள், சென்ற ரமலானில் நம்மோடு ஒன்றாக பெருநாளை கொண்டாடிய மக்கள் இந்த ரமலானில் அவர்கள் இல்லை, நமக்கு முன்னால் சென்று விட்டார்கள். அவர்களுக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு நம் மீது பாசம் இருப்பதின் காரணமாக, நேசம் இருப்பதின் காரணமாகத்தான் இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இப்படி இறைவன் என்னை நேசித்து இந்த மாதத்தை எனக்கு அள்ளி வழங்குகின்றான் என்றால் நான் அந்த ரமலானை எவ்வாறு கழிக்க வேண்டும், எந்த அடிப்படையில் கழிக்க வேண்டும்? ஒரு இடம் யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ரஹிம அன்ஃபுன் ரஜுலுன், சிலருடைய மூக்கு மண்ணாக போகட்டும் என்று நபிகளார் சொன்னார்கள். அரபியில மூக்கு மண்ணை கவட்டும் என்று சொன்னால் அவர் நாசமா பெறுவாரு. நபிகளாருடைய சாபத்திற்கு உண்டான ஒரு பிரார்த்தனை. எது யாருக்கு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன்கான ரமலான், யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்து இன்னல்லாஹு யஅலமூன், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இந்த ரமலானை அவர் கடந்தால் அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு செய்தி. ரமலானுடைய மாதம் வந்தால் எனக்கான பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், என் பொருளாதாரம் ஏறணும், என் சொத்து பத்தி ஏறணும், என்னுடைய சுற்றுலா தலங்கள் இன்னும் அதிகரிக்கணும் என்று நினைக்க கூடாது.
இந்த மாதத்தை விட்டு நான் பிரிந்து செல்கின்ற நேரத்தில் என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களும் கழுவி எடுக்கப்பட வேண்டும். அந்த வரிசையில் தான் இந்த ரமலான் என்னை விட்டு நிறைவடைய வேண்டும். அப்படி ஒருவருடைய பாவங்கள் கழுவப்படாமல் இந்த ரமலானை அவர் அடைந்தால் அவருடைய மூக்கு மண்ணாக போகட்டும், அவர் நாசத்திற்குள்ளானாக மாறுவார். யோசித்து பாருங்கள், எந்த அளவிற்கு நபிகளார் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த மாதத்தில் என் பாவங்கள் துடை தெரியப்பட வேண்டும், ஒட்டுமொத்த பாவங்களும் கழுவி எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்திலே இந்த ரமலானை அடையக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? அல்லாஹ்விடத்திலே கையேந்தக்கூடிய மக்களாக, என் பாவத்தை ஒப்புக்கொண்டு இறைவனிடத்திலே சரணாதி அடையக்கூடிய மக்களாக எத்தனை மக்கள் இருக்கின்றோம்? ரமலான் வருவதற்கு முன்னால் இந்த குர்ஆனை முழுமையாக மனனம் பண்ணி முடிச்சிடணும், இந்த 30 ஜுஸ் குர்ஆனை ஓதி முடிச்சிடணும் என்று பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். 1வது பிறையாகும், 2வது பிறையாகும், 10வது பிறை கடக்கும். 10 பிறை ஆயிடுச்சு, ஓத முடியல, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் பார்த்துப்போம், அடுத்த வருஷம் பார்த்துப்போம். அடுத்த வருஷம் ரமலான்ல பரக்கத்தா வரும், அல்ஹம்துலில்லாஹ், மாற்று கருத்துல நான் இருப்பனா? அதுதான் இங்க கேள்விக்குறி. அடுத்த வருஷம் ஓதிப்போம், அடுத்த வருஷம் நன்மையை செஞ்சோம், பரக்கத்தா ரமலான்லாம் வரும், அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. நான் உயிரோட இருப்பனா ரமலான்ல? ஒவ்வொரு வருஷமும் ரமலான் வருது, நான் இருக்கிறேனா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வருடமும் ரமலான் வருது, வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு வருடமும் நம்ம இடத்துல பலவீனங்கள் அதிகமாக ஏற்படுகின்றது. அதிகமான பலவீனங்களை பார்க்கிறோம். போன ரமலான்ல 20 நரச்ச முடி தலையில இருந்திருக்கும், இந்த ரமலான்ல 25 மாறி இருக்கும். சென்ற ரமலான்ல நின்று தொழுத உடல்வாக அல்லாஹ் கொடுத்திருப்பான், இந்த ரமலான்ல உட்கார்ந்து தொழக்கூடிய சூழ்நிலையா மாறி இருக்கும். ஒவ்வொரு ரமலான்லையும் என்னுடைய முதிர்ச்சியின் தோற்றம் அதிகமாகி, என்னுடைய பலவீனங்கள் அதிகமாகி, மரணத்துடைய கயிறை பிடித்துக் கொண்டு மென்மேலும் ஏறக்கூடியவனாகத்தான் இருக்கின்றனே தவிர இறங்கக்கூடியவனாக நான் இல்லை. இப்படியாப்பட்ட எதிர்பார்ப்புகள் தான் என் உடல்நிலைக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அப்பேற்பட்ட நேரத்திலே இந்த ரமலான் என்னிடத்தில் எதிர்பார்த்த முழுமையான நோக்கத்தை நான் பயன்படுத்தியவனாக இருக்கின்றேனா? அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான், ரமலானுடைய பிரதானமான நோக்கம் விதவிதமான உணவு பண்டங்களை சுவைப்பதற்காகவோ, ஆடம்பரமான பொருட்களை கழிப்பதற்காகவோ, திருவிழா கோலங்கள் போன்று ஊர் சுத்துவதற்காகவோ ரமலான் என்னிடத்தில் வரவில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், எல்லோருக்கும் பரிச்சித்தமான வசனம், குத்திப அலைக்கும் ஸியாம், அல்லாஹ் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். கமா குத்திப அலைக்கும் அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தவர்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கடமையாக்கியதை போன்று, மற்ற நபிமார்களுக்கு கடமையாக்கியதை போன்று உங்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கின்றான். எதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சவாதிகளா என்பதை இறைவன் சோதித்து பார்ப்பதற்காகவே தவிர இந்த நோன்பை அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கல. உங்களிடத்தில் இறையச்சம் என்ற பங்கு மேலோங்க வேண்டும், இறையச்சம் என்ற உணர்வு மேலோங்க வேண்டும். ஏனென்றுமா, இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், இறையச்சதாரிகளை தான் அல்லாஹ் விரும்புகின்றான். என் ரப்புவிற்கு பிடித்தமானவர்கள், அழகானவர்களோ, பொருளாதாரத்திலே உயர்ந்தவர்களோ, செல்வ செழிப்பிலோ உள்ளவர்கள் அல்ல. என் ரப்புவிற்கு பிடித்தமான மக்கள் இறையச்ச உணர்வோடு, இறைவனை நான் அஞ்சுகின்றேன், என்னை யாரும் பார்க்காவிட்டாலும், உலகத்திலே எந்தவித திரையும் இல்லாவிட்டாலும் என் ரப்பு அனுதினமும் என்னை அணு அளவு விடாமலும் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற இந்த பண்பு மேலோங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு என் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இதை உள்ளத்தில் ஆழமா பதிய வச்சிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கக்கூடிய நாம ரமலான்ல வேறொரு புறமா காட்சியளிக்கும். இப்ப இருக்கக்கூடிய இதே உடல் அமைப்பு தான், இதே உள்ளம் தான். அதே ரமலான்ல இரு உள்ளம் படைத்தவர்களாக, இரு முகங்கள் கொண்டவர்களாக ரமலானுடைய மாதத்தை பார்க்கலாம். ரமலான் நேரத்தில் மட்டும்தான் அல்லாஹ் மேல சிசிடிவி கேமரா வச்சா மாதிரி, வாட்ச் பண்ற மாதிரி பார்க்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரமலான் அடையக்கூடிய நேரத்தில் நோன்பு வைப்போம், நோன்பு வைத்துக் கொண்டு சகர் செய்வோம். சகர் செஞ்சுட்டு அந்த லுகர் தொழுகைக்கு வரக்கூடிய மக்களா இருக்கும். சில பேர் சகர் செய்வோம், வச்சுட்டு ஃபஜர் தொழுது படுக்கிறவங்க, சில பேர் ஃபஜரே இருக்காது, லுகர் பேரும் அசரு கஞ்சி வாங்க எழுப்புற அளவுக்கு இருக்கும். லுகர் தொழுவது இல்ல, மற்ற வக்து தொழுவது இல்ல, அசருக்கு எழுப்பிடுவாங்க, கஞ்சி வாங்க போகணும். அதுல சொல்றது, எனக்கு நோன்பு வச்சா மாதிரி கலப்பே தெரியல, ஒரு அசதியே இல்ல, எப்படி அசதி இருக்குன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு ஃபீல் நோம்பு எனக்கெல்லாம் உங்களுக்கே தெரியல. அங்க ஒருத்தர் சொல்லுவார், என்ன வெயில் அடிக்குது, அது சுப்ஹானல்லாஹ் சோதனைக்குரிய பூமி மாதிரி, ரமலான்ல தான் வெயில் கண்ணில் படுற மாதிரி இருக்கும், ஏசி இல்லைன்னா அவிஞ்சு போற அளவுக்கு இருக்கும், அந்த மாதிரி சூழ்நிலையா இருக்கும்.
அப்பேற்பட்ட தருவாயா இருக்கும். அதெல்லாம் தாண்டி நோன்பை வைத்துக் கொண்டு அதுவும் நம்ம கண் மத்தியில ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்து குடிக்கிற நிலைமையா இருக்கும். பவண்டோ மாசா எல்லாம் அப்பதான் கண்ணுக்கு மத்தியில நமக்கு தெரியும். அதுவரை அங்கதான் இருந்திருக்கும். நம்ம சோதனைக்கே வராங்களா இல்ல சத்திய சோதனையா இருக்கா, அப்பதான் எல்லார் கண்ணுக்கு அந்த ஜூஸ் கண்ணுக்கு தெரியும். இதான் சோதனை. இதெல்லாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்கு ஆளு ஃபஜர் தொழுது படுப்பார், அசருக்கு எழுப்புற நிலைமையா இருக்கும். கஞ்சி வாங்க போனோம் இல்லைன்னா கஞ்சி வாங்கதான் ஒரு கட்டமைப்பு இல்லைன்னா அடுத்து அசர்ல இஃப்தார் தான் ஆள் எந்திரிப்பாப்புல. நோன்பு வச்ச மாதிரி தெரியலையே, நோன்பு வச்ச ஒரு கலப்பே தெரியல, எப்படி அந்த கலப்பு இருக்குன்னு தெரியல. ரமலான தூங்குறதுக்கு வருதா? சில கட்டுக்கதைகளை நம்பிக்கிட்டு ரமலான்ல தூங்குறது கூட இபாதத்து, ரமலான்ல தூங்குனா கூட அல்லாஹ் நன்மை எழுதுவான். இந்த கட்டுக்கதை எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, மார்க்கத்துக்கு பேரால இது ஒரு கட்டுக்கதை நம்பி இது வாட்ஸ்அப்லயும் பரவு. ரமலான்ல தூங்குனா கூட அல்லாஹ் இபாதத்தா எழுதுவான். எங்க எந்த வகி வந்துச்சு, எந்த நபி வந்து சொன்னாங்க என்பது கூட தெரியல. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இதெல்லாம் கடந்து சில பேர் பள்ளிக்கு வருவோம். இந்த அசதிகள் எல்லாம் கடந்து சைத்தானோட ஊசலாட்டத்தெல்லாம் கடந்து பள்ளிக்கு லோகர் தொழுகைக்கு வருவோம். வர்ற நேரத்துல உழு செய்வோம். உழு செய்யக்கூடிய நேரத்துல வாய்க்கு தண்ணீர் செலுத்துவோம். வாய்க்கு தண்ணீர் செலுத்தக்கூடிய நேரத்துல ஒரு துளி தண்ணி கூட உள்ள போயிடக்கூடாது, உள்ள நம்ம விட்டுறக்கூடாது என்கின்ற பேணுதலுடைய உச்சத்துல இருப்போம். என்ன காரணம்? ஏன் அந்த நேரத்தில் அந்த பேணுதலுடைய உச்சம் ஏன் இருக்கு? பள்ளிவாசல் வாசல் மோதினாரோ அஜரத்தை வந்து நீ வாயில தண்ணி விட்டியா, உள்ள விட்டு ஸ்கோப்பிலாம் விட்டு ஸ்கோப்பிம்பாங்களா அதெல்லாம் விட்டு வாட்ச் பண்ண போறாங்களா, செக் பண்ண போறாங்களா? இல்ல. எதுக்காக? யாரும் பார்க்காட்டியும் சரி என் ரப்பு பார்க்கிறான். நோம்புன்னு சொன்னா ஒரு துளி தண்ணி கூட உள்ள போக கூடாது. இந்த அளவுக்கு இறைச்சலோட பேணுதல் இருக்கிறோம்னா ஏன் ரமலான்ல மட்டும்தான் அல்லாஹ் பாக்குறானா? ஏன் மத்த நாள்ல அல்லாஹ் பார்க்கலையோ? ரமலான்ல மட்டும்தான் மேல சிசிடிவி கேமரா வச்ச மாதிரி ஜூம் பண்ணி அல்லாஹ் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். மத்த நாள் அல்லாஹ் பார்க்கவே இல்லை, கண்டுக்காம விட்டுட்டான். அப்படி சொல்ல வரமா அல்லாஹ் இடத்துல நாம? ரமலான் என்பது எதற்கு? இறையச்சத்துடைய உணர்வை நான் பாடம் படித்து ஏனைய 11 மாதங்களை இறையச்சத்தால் நிரப்ப வேண்டும் என்பதற்கு ரமலான். இன்னைக்கு இந்த ஒரு மாசம் மட்டும் நடிகர்களாக விருந்தாளிகளை போன்று அணுகக்கூடியவர்களாக ஒரு மாதத்திற்கு முன்ன இறையச்சவாதி, அதற்கப்புறம் நான் யாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கு. அல்லாஹ் அதான சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, அலைக்கும் அன்ஃபுஸிஹிம், உங்களை நீங்களே பரிசோதனை செய்து பாருங்கள். உங்களை நீங்களே பரிசோதனை செய்து பார்த்தால் லா யதுர்ரூன மந்தல்ல இதகதைத்தும், உங்களை நீங்களே பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை வழிகெடுக்க இந்த உலகத்துல யார் இருக்கிறார்? அல்லாஹ் திருமறையில கேள்வியாகவே வைக்கின்றான். என்ன முதல்ல பரிசோதிக்கணும், எங்கிட்ட ஈமானுடைய அளவு எப்படி இருக்கு, தொழுகையுடைய அளவு எனக்கு எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு நின்று நான் தொழக்கூடியவனா இருக்கிறேன், ஈமான்ல எந்த அளவுக்கு நான் இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ரமலான்ல இருக்கிற ஈமான் மற்ற நாள்ல காணா போயிருது. ரமலான்ல வரக்கூடிய அதே கூட்டம் ஊர்ல இவரெல்லாம் இருக்காராங்கிற அளவுக்கு இருக்கும். எங்க பா இருந்தீங்க? ஊர்ல தான் போய் இருந்தேன். என்ன இப்ப பள்ளிக்கெல்லாம் பார்க்க முடியாது, ரமலான்ல பாய். ரமலான் முடிச்சு போனது போஸ்ட் அடிச்சு தேடுற மாதிரி இருக்கும். காணவில்லை. யாருங்க காணல? பள்ளிக்கு தொலை வந்தவங்கள காணல, கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிற நிலைமையா இருக்கும். எங்களோட தொழுகவங்க எல்லாம் காணல, போஸ்ட் அடிச்சு தேடுற நிலைமையா இருந்துட்டு இருக்கு. அந்த பெருநாள் தொழுகையை முடிச்சுட்டு வலது காலை எடுத்து திடலை வச்சு வெளில வந்தோடனே லொகருக்கு பான் சொல்ல பள்ளியில ஆள் இருக்காது. அதுக்கு முன்னாடி நிரம்பி ஜகஜோதியா பள்ளி இருக்கும். அதை வலது கால வச்சு வெளில வந்து லோகருக்கு பான்ஸ்ல ஆளை காணும். எங்கெங்க மத்தவங்க எல்லாம் காணும்? மத்தல நோம்பு தான் போயிடுச்சு பை, நோம்பு தான் கடந்து போயிடுச்சுல, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இது என்ன விதமான பண்புன்னு எனக்கு தெரியல. இந்த அளவிற்கு மார்க்கம் எனக்கு சொல்லி கொடுத்ததா? இதை நான் எவ்வாறு அணுகி மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் எப்பேற்பட்ட மாற்றத்தை பெற வேண்டும் யோசித்து பாருங்கள். ரமலானுடைய மாதத்தை பொறுத்த வரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மன்கான ரமலான ஈமான வஹ்திசாபு குஃபிரலஹு மா துதம்பிஹி, எவர் ஒருவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிலே கடமையாக்கப்பட்ட நோன்பை நோற்று குஃபிரலஹும் இரவிலே நின்று வணக்க வழிபாடுகள் ஈடுபடுகிறாரோ அவருடைய முந்தைய கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. எப்பேற்பட்ட வாய்ப்புன்னு பாருங்க. ஒருத்தர் 40 வயசுல இருக்காருங்க, விவரம் தெரிந்து ஒரு 10 வயசு அதுல கழிச்சுப்போம். 30 வருடம் நோன்பு நோட்டிருக்காருன்னு வச்சுப்போமே. சின்ன பிள்ளை நோன்பு வைப்போம், பசியுடைய காரணத்தால தண்ணி எல்லாம் குடிச்சு களைச்சிருவோம். 40 வயதுல இருக்கிறாரு, அவரு 30 நோன்புகளை நோற்று இரவெல்லாம் நின்று வணக்க வழிபாடு நிறைவேற்றினார் என்று சொன்னால் அவருடைய 39 வருட பாவம் இருக்குல்ல, 39 வயசுல பாவம் பண்ணி இருப்பார்ல, அந்த பாவங்களை அனைத்தும் அல்லாஹ் கழுவி விடுகின்றான். அன்று பிறந்த பாலகரை போன்று அல்லாஹ் மாற்றுகின்றான். எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு, எப்ப அலாதி ஒரு வாய்ப்பு.
39 பாவங்கள் கழுவப்படுவது என்று சொன்னா இந்த ரமலானை வீணா கழிக்கலாமா? என்னுடைய பாவங்கள் துடை தெரியக்கூடிய மாதத்தை நான் அலட்சியமாக கடக்கலாமா? எந்த கோணத்தில் இதை நான் பார்க்கின்றோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதத்தில் சம்பாதிப்பது என்பது வேறு. இந்த மாதத்தில் சம்பாதிக்கணும் எதை? நன்மைகளை சம்பாதிக்கணும், நல்ல விதமான இறையச்ச உணர்வை சம்பாதிக்கணும். இந்த எண்ணத்தில் நாம் உற்று வந்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் இந்த ரமலான் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பொது அறிவிப்பாளரை வானத்துல நிப்பாட்டுவான். இந்த ரமலான்ல ஒரு பொது அறிவிப்பாளரை நிப்பாட்டி அந்த அறிவிப்பாளர் மக்களுக்கு உபதேசம் செய்வார். அந்த மலக்கு உபதேசம் செய்வார். இந்த நோன்பு என்று சொன்னா மூர்க்கத்தனமான சைத்தான்கள் விலங்கிடப்படுது. தவறான சிந்தனையை ஊட்டக்கூடிய, தீமைகளை நாடக்கூடிய மூர்க்கத்தனமான சைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். நரகத்துடைய கதவு பூட்டப்படுகின்றது. ரமலான் முடிகின்ற வரை திறக்கப்படவே படாது. சொர்க்கத்துடைய கதவு திறக்கப்பட்டு இருக்கிறது. ரமலான் முடிகின்ற வரை அது பூட்டப்படவே படாது. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புல ஒரு பொது அறிவிப்பாளரை நிப்பாட்டி, அக்ஸிர், நீங்கள் பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள், ரமலானுடைய மாதம் உங்களிடத்தில் வந்திருக்கு, நன்மைகளை செய்யக்கூடிய மாதம், தயவு செய்து பாவங்களை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். அனிஷ்குர்லி, அல்லாஹ் சொல்வான், மலக்குமார்களே, அவன் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு, ரமலானில் அவன் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு நீங்கள் கூலி வழங்காதீங்க. அனிஷ்குர்லி, இந்த நோன்பு எனக்குரியது. அல்லாஹ் நோன்பு சொல்றான் நோன்பாளிகளை பார்த்து, இந்த நோன்பு எனக்குரியது, அதற்கு நான் தான் கூலி வழங்குவேன். ஏன் தெரியுமா? மலக்குமார்கள் கொடுத்தாங்கன்னா, எழுதக்கூடிய எழுத்தர்கள் கொடுத்தாங்கன்னா கணக்கிட்டு கொடுப்பாங்க. இப்ப அலிஃப் லாம் மீம்னு குர்ஆன்ல ஓதுறோம். குர்ஆன்ல ஒரு எழுத்துக்கு 10 நன்மை எல்லோருக்கும் தெரியும். ரமலான்ல அப்படியே மாறும். ரமலான்ல மலக்குமார்கள் கொடுக்க மாட்டாங்க, அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் கொடுக்குறானா அவன் எவ்வளவு பெரிய ரஹ்மான், எவ்வளவு பெரிய ரஹீம். அர் ரஹ்மான் ரஹீம் என்று நம்ம ஓதுறோம்ல, அளவற்ற அருளாளன். அவனுடைய அளவுக்கு எல்லை கிடையாது. ஒரு தாயுடைய அளவு இவ்வளவுதான், தந்தையுடைய பாசம் இவ்வளவுதான் என்று நம்ம ஒரு வரைவிலக்கணம் வச்சிருக்கோம். அல்லாஹ்வுடைய பாசத்துக்கு, அல்லாஹ்வுடைய அன்பிற்கு எல்லையற்ற அளவற்ற அருளாளன். அவன் கூலி வழங்கக்கூடிய ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். அல்லாஹ்வுடைய கருணை சம்பந்தம் ஒரே ஒரு செய்தியை பார்க்கலாம். ஒரு அடியார் நரகவாதி என்று தீர்ப்பாயிருவார், நரகத்துக்கு போயிருவார். நரகத்துடைய அக்னி குழம்பு அவர் முகத்தில் அடிக்கும். அவர் நரகவாதி தான் நினைச்சிருப்பார், நரகத்துடைய அக்னிக்கு இணை வைத்திருக்க மாட்டார். நரகத்துடைய அக்னி குழம்பு ஒரு முகத்தில் அடிக்கும். அவர் அல்லாஹ்வை திரும்பி பார்ப்பார், யா அல்லாஹ், நான் வாழ்ந்த துன்யால, வாக்களிக்கப்பட்ட துன்யால உன்னை இப்படி நினைக்கலடா யா அல்லாஹ், உன்னை இந்த அளவுக்கு நான் நினைக்கல. இப்ப அல்லாஹ் கேட்பான், நீ என்ன எப்படி நினைச்ச, நீ எந்த அளவுக்கு என்ன நினைச்ச? அப்போ அந்த அடியார் சொல்லுவாரு, நீ கருணையாளன் கேள்விப்பட்டேன், என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருவேன் கேள்விப்பட்டேன், உன்னை நம்பிங்க வந்தேன்டா யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், உன் பாவங்களை மன்னிக்கிற, போ, சொர்க்கத்துக்கு போமா. அவர் அல்லாஹ் அந்த ஒரு வினாடி தான் அவர் வாழ்ந்த நேரத்தில் அல்லாஹ் அப்படி நினைக்கல. என் ரப்ப என்ன மன்னிச்சிருவான், நீ கருணையாளன்னு கேள்விப்பட்டேன்டா யா அல்லாஹ், உன் கருணை மேல நம்பிக்கை வச்சு வந்தேன். நரகத்துடைய அக்னி ஜுவாலை தன் முகத்தில் அடிக்கிற நேரத்தில் கூட அவரு அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு கேட்கிறாரு. அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னி சொர்க்கத்துல விடுறான். இதாங்க அல்லாஹ்வுடைய கருணைங்கிறது. இறைவனுடைய கருணையை நம்ம போட்டு, அல்லாஹ்வுடைய கருணையை ஒரு எல்லைக்குள்ள அடக்க முடியாது. சொல்லுவாங்க, இறைவனுடைய ரஹ்மத்தை, இறைவனுடைய மன்னிப்பை ஒரு காஃபிர் உணர்ந்தான் என்று சொன்னா, இறை மறுப்பாளன் உணர்ந்தான் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் நிராசை அடைய மாட்டான். அல்லாஹ்வுடைய கருணையை ஒரு காஃபிர் உணர்ந்தாலே, அல்லாஹ்வுடைய கருணையில அவனே ஒரு காஃபிர் நிராசை அடைய மாட்டானா? இப்ப எப்பேற்பட்ட கருணை அல்லாஹ் தன் வகம் பிரம்மாண்டமாக வைத்திருக்கின்றான். அப்பேற்பட்ட ரஹ்மான் எனக்கு நோம்பில் கூலி தர்றான்னு சொன்னா, அதை நான் எவ்வாறு எடுக்க வேண்டும், எந்த அடிப்படையில் எடுத்து நன்மைகளை அதிகமாக அறுவடை செய்ய வேண்டும். ஒரு தங்க குவியல் ரமலான்ல எனக்கு கொட்டி கிடக்கு, அதை நான் எந்த அளவிற்கு அறுவடை செய்கின்றேன்? நீங்க எடுக்கக்கூடியதான், நீங்கள் செய்யக்கூடிய சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு அமல்களும், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நோன்புகளும் அல்லாஹ்வுடைய தரஜா மேல போறது கிடையாது. யாருமே ரமலான்ல நோன்பு நோக்கலங்க, அல்லாஹ்வுடைய தரஜா கீழே இறங்கிருமா? 1% கூட அல்லாஹ்வுடைய தரஜா கீழே இறங்காது. எல்லாரும் நோன்பு நோக்கிறோம் ரமலான்ல, அல்லாஹ்வுடைய தரஜா 1% மேல போயிருமா? அவனுக்கென்று என்றென்னைக்கும் நித்திய ஜீவனாக அழியாத தரஜாவிலே ஆட்சியாளருக்கெல்லாம் ஆட்சியாளன், அரசனுக்கெல்லாம் அரசன், அந்த ரப்புடைய தரஜா என்றும் இறங்காது. செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் என்னுடைய மறுமை வாழ்விற்கு என்று நினைத்து இந்த ரமலானை நாம் அணுகக்கூடிய மக்களாக இருக்கின்றோமா?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேலும் இந்த ரமலானுடைய மாதத்துல நம்முடைய செயல்பாடுகள், வணக்க வழிபாடுகள் எந்த அளவுக்கு இருக்கணும்? ரமலானை நாம் அடைகின்றோம் என்று சொன்னாலே நன்மைகளை அதிகமாக முற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். குர்ஆனுடைய தொடர்பு அதிகப்படுத்தணும். சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள், ரமலானுடைய மாதத்தை அடைந்தால் பள்ளியிலேயே பல மக்கள் கிடப்பார்கள். பள்ளியிலேயே கிடந்து குர்ஆனுடைய தொடர்பை அதிகப்படுத்துவாங்க. குர்ஆனுடைய அதிகமான தொடர்பை அதிகப்படுத்திக் கொண்டு அதன் வழியாக நன்மைகளை அதிகமாக பெறுவார்கள். அந்த பண்பு உங்கள்கிட்ட இருக்கா? சற்று யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம நோன்பு வைக்கிறோம், வைக்கக்கூடிய நாம அந்த நோன்பை முழுமையாக பாழாக்காமல் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறோமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவர் ஒருவர் நோன்பு நோற்று பொய்யான பேச்சுக்களையும் தவறான செய்கைகளையும் யார் விடவில்லையோ அவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாஹ்விற்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஃபஜர் தொழுவார், சகர் வச்சுட்டு ஃபஜர் தொழு வருவாப்ல, ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதுல இருந்து புறம் பேசுது ஆரம்பமாகும். அந்த கடைக்காரர் இருக்காருல பாய், அவர் வந்து சரியில்லை பாய், ஒழுங்கா கடை போடுறது இல்ல, அவங்க வீட்டுல இப்படி இருக்கிறாங்க, அவங்க ஒய்ஃப் போட்டு அடிக்கடி அடிக்கிறாங்களா, அவரை மீசல மண்ணு விட்டாத அளவுக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அது பெண்கள்கிட்ட இன்னும் சொல்ல போனா இந்த அம்மா போன் அடிக்கும், ஃபாத்திமா பிள்ளையாப்பா நல்லா இருக்கியாப்பா, இந்த மாதிரி இந்த ஜைனப் பிள்ளை சரியில்லைப்பா, இந்த கடையில புடவை வாங்குச்சு, இங்க நகை வாங்குது, எத்தனை மணிக்கு ஃபஜர்ல ஆரம்பிக்கும், இஃப்தார் டைம் வந்துருச்சுப்பா வைக்கிறேன். இன்னும் சில பேர் எந்த அளவுக்குனா விசித்திரமா, நமக்கு கலப்பு தெரியக்கூடாது, பாரதி கண்ணம்மா, ராஜா ராணி, தென்றல் வந்து என்ன தீண்டும், எல்லா நாடகத்தையும் விடுறது இல்ல, நாளைக்கு நரகம் தீண்டும் போது வழிவருத்தம் தெரியும் எல்லாருக்கும், அப்ப தெரியும். இன்னும் போன முசீபத்தான பிக் பாஸ் போன்ற சைத்தான், எப்பா இந்த டிவியை பார்த்தாதான், இந்த ரீல்ஸை பார்த்தாதான் நோன்பு வச்சா மாதிரியே தெரியல. அது நோன்பு வைக்கிறது இல்ல, பட்னியா கிடந்தன்னு சொல்லுங்க, அதுக்கு நோன்பு கிடையாது, அதுக்கு பேரு. நீங்க பட்னியா இருந்தனா சொல்லிட்டு போங்க. அல்லாஹ்வுடைய எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறாங்க, பொய்யான பேச்சு இருக்க கூடாது, தவறான செயல் இருக்க கூடாது. இதான் நோன்புக்கு, இதுதான், இதை கட்டுப்படுத்துதாங்க நோன்பே. தவறான செயல்பாடுகளையும் பொய்யான போய் கட்டுப்படுத்துதான் நோன்பே. நான் அதெல்லாம் வச்சுக்கிட்டு பாப்பேன்னு சொன்னா இது எந்த வகையில இருந்துகிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு பார்க்கிறோம் நாம. அதான் ஒரு ஊர்ல ஒரு அஜரத் ஒரு ஃபத்வா கொடுத்தாராம். எந்த ஃபத்வான்னு சொன்னா, அஜரத் எனக்கு மது குடிக்காம இருக்க முடியல, என்னால ட்ரிங்க்ஸ் பண்ணாம இருக்க முடியல, எனக்கு வந்து இதை ஹலால் ஆக்கி கொடுங்க. அந்த ஊர் அஜரத் சொன்னாராம், பிஸ்மில்லான்னு சொல்லி கூடி ஹலால் ஆயிரும், பிஸ்மில்லான்னு சொல்லி கூடி ஹலால் ஆயிரும். அந்த மாதிரி இருக்குது நீ பண்ற சேட்டை. எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னும் சில பேர் நோம்ப திறந்துட்டு போவாங்க, சுருட்டு ஊதுறதா இருக்கட்டும், பீடி குடிக்கிறதா இருந்துட்டும், நோம்பு கஞ்சி இறங்காது, இதுதான் உள்ள இறங்கும். எனக்கு அப்பதான் போய் நோம்பு திறந்தா மாதிரியே இருக்கு, அந்த ஃபீலே அப்பதான். இது நோம்பு இல்ல பா, இது நீங்க பண்றது நோம்பே கிடையாது. எந்த மனப்பாங்கில பார்க்கிறோம், நோம்பை எப்படி நம்ம பார்க்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்மைகளுடைய மாதமாக அள்ளி தெளியக்கூடிய இந்த மாதத்துல எப்பேற்பட்ட முசீபத்தான பாவமான காரியங்களை செய்யக்கூடிய சமுதாயமா இஸ்லாமிய சமுதாயம் மாறி இருக்கு. வருத்தத்திற்குரிய செய்தி கிடையாது. இன்னும் எந்த அளவு இருக்கு என்று சொன்னா, ரமலானுடைய மாதத்துல அந்த இரவு தொழுகைக்குரிய நன்மை இருக்குல்ல, மற்ற மாதங்களை விட ரமலான்ல அந்த இரவு தொழுகைக்கான நன்மைகள். இன்னைக்கு பள்ளியில நோன்பு வச்சு நோன்பு இஃப்தார் முடிச்சுட்டு உட்காருவோம், பள்ளியில 8:30க்கு தொழுவையா இருக்கும். ஆமா இப்பதான் நோன்பு வச்சு முடிச்சோம், இவங்க தொழுவு வேற கூப்பிடுறாங்க, என்னத்த பண்ணலாம், சரி பார்த்துப்போம். பள்ளிக்கெல்லாம் போனா நம்ம குலுகுல்லா சூரா இன்னும் ஆத்தேனா ஓதி வீட்டிலே தொழுதுப்போம். அங்க போனா குலுகுல்லா சூறாவே கண்ணுக்கு தெரியல அவங்களுக்கு. இன்னும் ஆத்தேனா ஒரு சூறா இருக்கு, அதுவே கண்ணுக்கு தெரியல. எடுத்தா பக்ரா தான் ஓதுறாங்க, ஆலிம்ரான் தான் ஓதுறாங்க, வேற சின்ன ஜூஸே தெரியாதா. தொழு வைக்கிறவங்க உள்ளத்துல அப்படிதான் இருக்கும். இமாம் தொழு வைப்பாருங்க ரமலான்ல, ஒரு ரக்காயத்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சா ஆளுக்கு முடிஞ்சிருச்சு. பின்னாடி உள்ளவங்க மனசை திட்டிக்கிட்டே இருப்பான், இமாம இவன் என்னத்தை பண்ணி தொலைந்து, வெளில வாமா, உனக்கு இருக்கு, நீ வெளில வருவல்ல, பெஜ் வாங்க வெளில வருவல்ல, உன்னை அப்போ உன்னை பாத்துக்கிறேன். எந்த அளவு உள்ள வசைப்பாடு இருந்துட்டு இருக்குமோ தெரியல, நீ வெளில வந்தா உன எந்த அளவு பண்றேன்னு பாரு. அந்த அளவு உள்ள ஓடிட்டு இருக்கும். உனக்கு சின்ன சொல்ல 30 ஜூஸே தெரியாதா உனக்கு? அழுகம் சொல்ல தாண்டி அம்மா ஜூஸ்ல இருந்து ஓத மாட்டியா? உள்ள இருக்கும், கேட்க முடியாது. கேட்ட நம்மள திட்டுவாங்களே, என்ன பண்றது, அந்த வருத்தம் உள்ள இருந்துகிட்டு இருக்கும். ஆனா சஹாபாக்களுடைய அந்த இரவு தொழுகையை பாருங்க. உபை பின் கஅப் ரலியல்லாஹு அவர்கள், அவர் தான் இமாமா நின்று தொழு வைப்பார் மக்களுக்கு. ரசூலுல்லாஹ் அவரை நியமிச்சிருப்பாங்க. தொழு வைக்கிற நேரத்தில் சஹாபாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், உபை பின் கஅப் தொழு வைப்பார் ரமலான்ல இரவு தொழுகை. வைக்கிற நேரத்தில் எந்த அளவுக்குனா, இஷா தொழுது ஸ்டார்ட் ஆகும், இஷா தொழுது ஸ்டார்ட் ஆகி எங்களுக்கு சகருக்கு செய்யறதுக்கு ஒரு நேரம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருங்கிற நினைப்புல நாங்க இருப்போம். எப்போ இஷா தொழுதுட்டு ஆரம்பமாகி சகருக்கு நேரம் வருமா, கடைசி 10ல நான் சொல்லல, 30 நான் சொல்றேன். 30லையுமே அந்த இரவு முழுக்க இரவு தொழுகைகளால் அலங்கரித்த தோழர்கள் அந்த தோழர்கள். அல்லாஹ்விற்கு பிடித்தமான தொழுகை, நீளமாக தொழ வைக்கக்கூடிய தொழுகை.
அந்த ரமலானுடைய நேரத்துல நீங்க ஒரு மணி நேரம் இந்த 10 நிமிஷத்துல முடிச்சுங்க. இன்னும் சில பேர்லாம் 2 கிளை இருந்துச்சு சொன்னா, 2 பள்ளி தௌஹீத் பள்ளி இருந்துச்சுன்னு சொன்னா, நான் அங்க போய் தொழுதுக்கிறேன், அவர்தான் ரொம்ப சின்னதா ஓதி முடிச்சிடுறாரு, இப்படி கேட்கிற அளவுக்கும் பார்க்க முடியுது. அல்லாஹ்வுடைய மத்தியில என் ரப்பு என்ன பார்க்கிறான். தொழுகைக்கு வருவோம். தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்தில் எந்த அளவிற்கு என்றால் நபியல்லார் சொல்லி காட்டிய தொழுகைக்கு வந்தும் கூட அசட்டையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. 20 தான் பல அசட்டைகள் பார்க்க முடியும். அப்பதான் நம்ம தக்பீர் கட்டி இருக்கோம். அடுப்புல பால் வச்சனா என்ன ஆச்சுன்னு தெரியலையே, தீஞ்சிச்சா தீயலையா, அல்லது சகர்ல சாப்பாடு இருக்குமா இருக்காது, எல்லா சூழ்நிலையும் அப்பதான் வந்து நிற்கும். முசீபத்து மாதிரி எல்லாம் அப்பதான் வந்து நிற்கும். எல்லாமே அப்ப எனக்கு உள்ள அச்சத்தோடு இறைவனை நினைவு கூறுடைய விதத்தோடு என் தொழுகை இல்லை. தொழக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் அல்லாஹ் பார்க்கிறான். ஒவ்வொருத்தருடைய முகத்தை அல்லாஹ் பார்க்கிறான். ஒரு ஆளு உங்க முகத்துக்கு நேரா ஒரு ஆள் வந்திருந்தா எப்படி இருக்கும்? உங்க முகத்தையே ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அப்பதான் கண்ணை நோண்டுறது, காதை நோண்டுறது, மூக்க சொல்லிடுறது, எல்லா வேலையும் அப்பதான் ஓடிக்கிட்டு இருக்கும். இது என்ன வகையான வணக்க வழிபாடு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இபாதத்துகள்ல உச்சபட்சம் இல்ல, பேணுதல் இல்ல. இப்படி இருந்தோம்னு சொன்னா, இந்த ரமலான் என்னை பிரிகின்றது என்று சொன்னா, நான் உண்மையான பாடத்தை இந்த ரமலானில் நான் கற்றுக்கொள்ளவில்லை. அதை நான் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். மேலும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய அதிகபட்சமான தேடல் நன்மைக்காகவும் தர்ம சிந்தனை உள்ளவர்களாகவும் நாம் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரையில ரமலானுடைய மாதத்தை அடைந்தால் காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம மற்றதெல்லாம் ஏத்துப்போம். தொழுகையா தொழுகிறோம், நோம்பா நோக்குறோம், காசுன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. பள்ளிக்கு கஞ்சி வசூல் இருக்கு, அல்லாஹ்வுக்காக கொடுங்க. ஃபித்ரா இருக்கு, அல்லாஹ்வுக்காக கொடுங்க. பள்ளி கட்டுமானம் இருக்கு, அல்லாஹ்வுக்காக கொடுங்க. பையில இருந்து காசு மட்டும் கேட்டுறாதீங்க. எனக்கு இங்க இருந்து ஒரு 500 ரூபாய் போனா என் குடும்பம் எப்படி ஓடும், எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கும், எந்த அளவுக்குல பாக்குறோம்னு பாருங்களேன். அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றானா, உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் அல்லதீன யுகீமுன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியது நல்ல வழியில் செலவிடுவாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கொடுத்ததான் உங்கள்கிட்ட கேட்கிறானே தவிர உங்க சொத்து பத்திலேருந்து அல்லாஹ் கேட்கல. ஆனா இன்னைக்கு எப்படி நினைக்கிறோம்? தர்மமா கண்டிப்பா என்கிட்ட வந்து நின்றாதீங்க. ரமலான்ல பள்ளியில வீட்டு வாசல்ல பள்ளி வாசல்ல யாராச்சும் முசாபர் நிக்கிறாங்களா, 10 ரூபா முடிஞ்சிருச்சு, அதான் என் தர்மம். 20 ரூபா முடிஞ்சிருச்சு, இதான் என் தர்மம். ஒரு எல்லை போட்டுக்கிறோம். இன்னும் சொல்ல போனா ரமலான்ல ஜும்மா பாயா நடக்குதுங்க. ஜும்மா பாயா நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் வாலி வசூல் நடக்குது. வாலி வசூல் நடக்கக்கூடிய தருவாயில வந்து ஒருத்தர் 50 நோட்டு உள்ள போடுறதுக்கு பதிலா பசி மயக்கத்துல 500 நோட்டை உள்ள போட்டாரு. வீட்டுக்கு போய் தூங்குவார் நினைக்கிறீங்க, முடிஞ்சிருச்சு அதோட ஆளுக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியலையா, நோட்டு மாறி போயிடுச்சு. எண்ணிட்டு வேற இருக்காரு பொருளாளர். இவர்கிட்ட கேட்டா மேலே கீழே வேற பார்ப்பாங்க, அசிங்கப்படுத்திடுவாங்களே. எந்த அளவு உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு தான் போச்சு, இல்ல நோட்டு மாறி போச்சு. இது என்ன பண்புனே தெரியல. அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்குறோம், இதன் வழியா எனக்கு நன்மை அல்லாஹ் கொடுப்பான், 1க்கு 100ஆக அல்லாஹ் கொடுப்பான். இந்த எண்ணம் எனக்கு ஏன் வரமாட்டேங்குது? இப்ப மறுமையை, சொர்க்கம் நரகத்தை கதையா நான் கேட்கிறேனா, ஸ்டோரியா பயான கேட்டு கடந்து போறேனா, என் உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், யார் ஒருவர் ஃபீ சபீலில்லாஹ் வ தஹரல்லாஹு அலா, யார் ஒருவர் ரமலான்ல அல்லாஹ்விற்காக ஒரே ஒரு நோன்பு பிடிப்பாரோ, ஒத்த நோன்பு, ஒரே ஒரு நோன்பு யார் பிடிப்பாரோ, சபீஈன கலீஃபா, அவருடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் நரகத்தில் இருந்து தூரமாக்குறான். ஒத்த நோன்புக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெயிட்ட பாருங்க. ரமலான்ல நீங்க பிடிக்கக்கூடிய ஒத்த நோன்பு, அந்த ஒரு நோன்பை யார் பிடிக்கிறாரோ 70 வருடங்கள் நரகத்தில் இருந்து அவர் முகம் தூரமாக்கப்படுதுன்னா, மத்தமுள்ள நோன்புகள் எடுத்து பாருங்க, கணக்கு பண்ணி பாருங்க. இந்த நரகத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய அஷியாமுல் ஜுன்னதி, நபிகளார் சொன்னார்கள், அஷியாமுல் ஜுன்னதி, நோன்பு என்று சொன்னால் நரக நெருப்பிலிருந்து உங்களை காக்கக்கூடிய கேடயம் என்று சொன்னார்கள். ஒரு போர்க்களத்துல ஒரு போர் வீரன் எப்படி கேடயத்தை வைத்து தற்காட்டு கொண்டு வாளை வைத்து முன்னேறுவானோ, அதைவிட மேலாக நரக நெருப்பில் தப்பிக்கக்கூடிய ஒரு கேடயம் இந்த நோன்பு. இதை நான் விட்டு விட்டு வீணே கழிக்கலாமா? சில பேர் ஒண்ணுமே இல்லாத காரணத்துக்கெல்லாம் நோம்ப முடிப்போம், ஒன்றுமே இல்லாத காரணத்துக்கெல்லாம் நோம்ப முடிப்போம். நான் போத்தீஸ்க்கு ஜவுளி எடுக்க போனேன், வெயிலுடைய உஷ்ணம் தாங்க முடியல, என்ன பண்றது, நோம்ப முடிச்சிருவோம். சுன்னத்தான முகபத்தான காரியம்ல இது. ரமலான்ல அல்லாஹ் புது துணி எடுத்தியா இல்லையா அதெல்லாம் அல்லாஹ் கேட்க மாட்டான். உங்ககிட்ட ஈமான் புதுமையானதா, இதைத்தான் அல்லாஹ் கேட்பான். ஒவ்வொரு ரமலான்லயும் புது துணிலாம் மாறுது, ஆடையெல்லாம் மாறுது, ஈமான் மாறி இருக்கா? என் ஈமான் மாறினா அடுத்த லொஹர்ல நான் பள்ளியில இருப்பேன், அசர்ல பள்ளியில இருப்பேன், மறுநாள் ஃபஜர்ல பள்ளியில இருப்பேன். ஈமான் எந்த அளவுக்கு இருக்கு? புது துணி மாறுது, ஈமான் மாறலையே.
நான் போத்தீஸ்க்கு துணி எடுக்க போனேன், நோன்பு ரொம்ப கலப்பா இருந்துச்சு, நோன்பை முடிச்சிட்டேன், நான் ரொம்ப முடியல, தொண்டை வெக்கையா இருந்துச்சு, இதுக்கு போலனா எல்லாம் குற்றம் முடிப்பான் மறுமையில், அப்படித்தானே எடுக்கிறோம் நம்ம. அதனால நோன்பு வைக்க முடியல, நான் முடிச்சிட்டேன். சில பேர் கையில தையல் ஊசி குத்திருச்சு, அந்த ரத்தம் ரொம்ப லிட்டர் கணக்கில் வந்துருச்சுல, அதனால நோன்பை முறிச்சிட்டேன், என்னால தாங்க முடியல. இதெல்லாம் ஒரு காரணம். அதானே குழந்தை அழுவுது, நோன்பு வைக்க முடியல, அதனால நோன்பை முறிச்சிட்டேன். எந்த அளவுக்கு பார்க்க முடியுது? நோன்பை வைக்காம இருக்கிறது காரணமே, எனக்கு லேசா ஒரு தலைவலி, பாராசிட்டமால் மாத்திரை போட்டா குணமாயிருக்கும், இல்ல எனக்கு லேசா ஒரு தலைவலி, என்னால முடியல, எந்திரிக்க கூட முடியல. அப்புறம் எப்படிமா எந்திரிக்க கூட முடியலங்கிறோம்ல. இதுவே டிவியில் ஒரு ஆடு போட்டு தங்கத்துடைய விலை 10,000 ரூபா ஒரு பவுன் சொன்னா அப்ப எந்திரிக்க முடியுமோ? நமக்கு ஓடி போய் முன்னாடி போய் நிற்போம். தங்கத்துடைய ஒரு பவுன் 10,000 ரூபாய், 1.5 லட்சம் இருந்தது 10,000 ரூபாய் வந்துருச்சு, எல்லாரும் வேலை எடு முன்னாடி போய் நின்று வாங்குவோம். என்னம்மா தங்கத்துக்கு வரீங்களம்மா? அது தங்கம், அப்ப இது என்னது? கோடியை கொட்டி கொடுத்த திரும்ப வராத மாதம்ல இந்த மாதம். இதை எப்படி பார்க்கிறோம்? யோசிச்சு பாருங்க. உலக பொருளாதாரம்னா ஒரு கூறு, நன்மை என்றால் ஒரு பார்வை, எப்படி இதை அணுகுறோம் நாம? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த அளவிற்கு பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். நபிகளாருடைய காலகட்டத்தை கடந்து பல சஹாபாக்கள் நோன்புல காலங்களில் யுத்த காலத்திற்கு சென்றார்கள். அப்துல்லா இப்னு மஹ்ரமா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், இந்த அப்துல்லா இப்னு மஹ்ரமா என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழரை பொறுத்தவரையில் எந்த அளவிற்கு என்று சொன்னா, ஆரம்ப நேரத்தில் பத்ர் போர்ல கலந்துக்கிறாரு, உஹது போர்ல கலந்துக்கிறாரு, கந்தக்ல கலந்துக்கிறாரு. இப்படி உள்ள நபித்தோழர் நபிகளார் மரணிக்கின்றார்கள். அபூபக்கருடைய ஆட்சி காலம், அபூபக்கர் மரணிக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு ஆட்சியில காதிசினியாவுடைய யுத்த காலம், ரோமர்களோடு வெல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான ரோம பேரரசை வீழ்த்தக்கூடிய நபிகளாருடைய முன்னறிப்பை ஏந்தி வாழ்ந்த ஒரு யுத்த காலம். அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் கண் தெரியாத நபித்தோழர் யுத்த காலத்துக்கு போனாரு. காலித் பின் வலீத் அமின் சைஃபு வல் சுயஃபுல்லா, அல்லாஹ்வுடைய போர்வாள் என்று சொல்லப்பட்ட அவர் தலைமை தாங்கினார். இப்படி பல சஹாபாக்கள் சென்றார்கள். அதில் உள்ளவர்கள் அப்துல்லா இப்னு மஹ்ரமா. ரமலானுடைய மாதம் நோன்பை வைத்து யுத்த காலத்திற்கு போனார். இப்படி போக வேண்டிய தேவையில்லை, நோன்பை கலைக்க கூடாது என்ற இடத்துல யுத்த காலத்துக்கு போனார். போர்க்களத்தில் நிற்கின்றார். போர்க்களத்திலே கடுமையான வெட்டுக்காயங்களோடு பல சஹாபாக்கள் ஷஹாதத்தை ஏங்குகின்றார்கள். அதில் அப்துல்லா இப்னு மஹ்ரமா அவரும் மரணத்துடைய பிடியில் இருக்கின்றார், ரத்த வெள்ளத்தில் இருக்கின்றார். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், உமர்களுடைய பையன், அவர் ஒவ்வொரு சடலங்களையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இறுதியாக அப்துல்லா இப்னு மஹ்ரமாவுடைய சடலத்தை பார்க்கின்றார். ரத்த வெள்ளத்துல போயிட்டு இருக்கு. அப்போ நேரா கூப்பிடுறாரு, இப்னு உமரை கூப்பிடுற, தாளிங்க வா. கூப்பிட்டு சொல்கிறார்கள், இந்த மாதிரி எனக்கு இஃப்தாருடைய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ரத்த வெள்ளத்தில் இருக்கக்கூடிய அப்துல்லா பின் மஹ்ரமா இப்னு உமரை பார்த்து சொல்றாரு, எனக்கு இஃப்தாருடைய நேரம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன், நோன்பு திறப்பதற்கு நேரம் ஆயிடுச்சான்னு கொஞ்சம் பாரு, பார்த்துட்டு எனக்கு அந்த நீரூற்றுல தண்ணி மட்டும் கொண்டு வா. மரணத்துடைய பிடி, மரணத்துடைய பிடியில் இருக்கிற நேரத்தில் நோன்பு திறப்பதற்கு தண்ணி கொண்டு வா. அந்த நோன்பு திறப்பதற்கு இப்னு உமர் தண்ணி கொண்டு வராரு. வர வழியிலே ஆள் மௌத்து, நோம்போடு மரணம், ஷஹாதத்தை அடைந்தார். இன்னைக்கு நம்ம அல்ப காரணத்துக்கெல்லாம் நோன்பை விடுறோம். ரத்த வெள்ளத்துல கிடக்கிற நேரத்தில் கூட நோம்போடு என் ரப்பு விடத்திலே நான் செல்ல வேண்டும். ஏனென்றால் நோம்பாளிகளுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய கூலி சொர்க்கத்திலே 8 வாசல்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு அமல் செய்தவர்களுக்கும் தனித்தனியான ஒரு வாசல், அதுல நோம்பாளிகளுக்கென்று ஒரு வாசல் இருக்கின்றது. ரையான், ரையான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசல். அந்த வாசலை பொறுத்த வரையில எந்த அளவிற்கு என்று சொன்னா, ஒவ்வொரு வாசல்லையும் மலக்குமார்கள் நிற்பார்கள். நோம்பாளிகளுக்குரிய வாசலை பொறுத்த வரையில அங்க அல்லாஹ் நிற்பான். அல்லாஹ் நின்று, நோம்பாளிகளே, எனக்காக நோம்பு பிடித்தவர்களே, இந்த வாசல் வழியாக வாருங்கள், உங்களுக்கு தான் இங்கு அனுமதியை தவிர வேறு யாருக்கும் அனுமதி இல்லை என்று அல்லாஹ் அவரை நின்று கண்ணியப்படுத்துவான் என்று சொன்னால், அப்பேற்பட்ட ரையான் வாசல் வழியாக நாம் அழைக்கப்பட வேண்டும் என்றால், அல்லாஹ் நம்மை நின்று வரவேற்க வேண்டும் என்றால், அப்பேற்பட்ட அந்த நோன்பை, ரமலானுடைய மாதத்தில் பிடிக்கக்கூடிய அந்த நோன்பை நான் வீணாக கழிக்கலாமா? வீணாக கலைந்து விட்டு செல்லலாமா? யோசித்து பாருங்கள். எப்பேற்பட்ட ஒரு மகத்துவம்! குர்ஆன் இறங்கிய ஒரு மாதம், ஹுதல்லின் நாஸ், மனிதர்களுக்கு நேர்வழிகாட்டியான ஒரு மாதம், நேர்வழிகாட்டியான குர்ஆன் இறங்கிய ஒரு மாதம். அப்பேற்பட்ட ரமலானுடைய மாதத்தில் இதை நான் வீணாக கழிக்கின்றேன் என்று சொன்னான்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 1:10 வந்து லுஹர் தொழுகை ஆரம்பமாகும். இடைவெளி உங்களுக்கு சொல்லுவாங்க இன்ஷால்லா. இந்த அமர்வு முடிஞ்சதும் தொழுகை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்ஷால்லா. அல்ஹம்துலில்லாஹ். அப்துல்லா இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அவர்கள் அந்த போர்க்களத்தில் உயிர் நீத்தாங்கன்னு சொன்னா, நோம்போடு உயிர் நீக்கிறார்கள் என்று சொன்னா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எந்தெந்த காரணங்களுக்கெல்லாம் நோம்பை விடக்கூடியவர்களா இருக்கணும். அன்று அந்த பொட்டல் பாலைவன மண்ணில் பத்ர் யுத்தம் பிறை 17 ரமலானுடைய மாதம் 17 நோன்பு பிடித்தவர்களாம் சஹாபாக்கள் நின்றாங்க. இன்னைக்கு நாம இந்த இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு நோம்பு பிடித்து நின்றாங்க என்று சொன்னா, இன்று நாம என்னுடைய உடல் தாங்க முடியல, உண்மையிலேயே நம்முடைய உடல் அதுக்கு ஒத்து வரல, தீராத நோயா இருக்கு, எனக்கு தீராத வடுவா இருக்கு, கர்ப்பிணியா இருக்கிறோம் என்று இறைவன் தடுத்த அந்த நோயாளிகளாக இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா வீம்புக்குனே நான் வேலைக்கு போற இடத்துல நோன்பு வைக்க முடியாது, என்னால நான் சவாரி போறேன் அதனால என்னால நோன்பு வைக்க முடியாது. இந்த ரிஸ்க கொடுத்தது அல்லாஹ், உங்களுக்கு கொடுத்தவன் அல்லாஹ். ஒண்ணுமே இல்லாத ஒரு நேரத்துல ரிஸ்கை வடிவமைத்த என் ரப்பு, அவனுக்காக நான் இதை கூட செய்யலன்னு சொன்னா இப்ப என்ன விதமான முஸ்லீம் நானு, என்ன விதமான ஈமான்தாரி நானு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த அளவிற்கு நம்முடைய அனைத்து விதமான தேடல் இருந்து கொண்டு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் எப்பேற்பட்ட ஒரு நிலைமை என்று சொன்னா, நோன்பு காலங்கள்ல ரசூல்லா ரமலான் மாதம் மட்டும் கிடையாது, ரசூல்லா வீட்டில் உணவு இல்லைன்னா அன்னைக்கு முழுக்க நோன்பு தான். அன்னைக்கு ரமலான்ல சில பேர் எந்த அளவுக்கு ரமலான் மறுபடியும் வருதா, சில பேர் ஒரு கஷ்டமாவே அதை பார்ப்போம். போன வருஷம் தான் ரமலான் வந்துச்சு, இந்த வருஷம் சீக்கிரமா ரமலான் வருது, ஏன் ரமலான் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். மறுபடியும் 30 நாள் பசித்து இருக்கணும், மறுபடியும் பட்னியா இருக்கணும், மறுபடியும் இரவு தொழுகணும், என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படியும் சில பேர் பார்ப்போம். இது நோன்பு வரவேற்கக்கூடிய எண்ணம் இல்ல. சரி, எல்லாரும் சமுதாயத்தில் இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, நாமளும் ஒரு வழி இல்ல, அப்ப உள்ள அச்சத்தோடு அதை பார்க்கல. உண்மையிலே இஹ்லாஸோடு இந்த நோன்பை நாம் ஏற்கின்றோம் என்று சொன்னா உள்ளத்தில் ஆறாவ ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ரமலானுடைய மாதம் வருது, நன்மைகளை அறுவடை செய்யக்கூடிய மாதம் வருது, இன்னும் நம்ம அதிகப்படுத்தணும் என்று ஒரு ஆறாவ ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இன்னைக்கு அப்படி நமக்கு இருக்கா? அல்லாஹ் காப்பாற்றணும். ஏனென்று சொன்னா இஹ்லாஸோடு இந்த ரமலானை நாம் வரவேற்கல. இன்றும் பார்க்கலாம், ரமலானுடைய மாதத்துல கூட பல குடும்ப உறவுகள்கிட்ட பேசாத அளவுக்கு எத்தனை உறவுகளை பார்க்க முடியும். நான் 10 வருஷம் ஆகுது எங்க அம்மாட்ட பேசி, மகள் சொல்லக்கூடிய வார்த்தை, 10 வருஷம் ஆகுது எங்க அம்மாட்ட பேசி, இன்னும் நான் பேசல, எவ்வளவு வைராக்கியமா இருக்கேன். என்னுடைய அண்ணன் பேசி 20 வருஷம் ஆகுது, சொத்து பத்து பிரச்சனை, இன்னும் நான் பேசாம வைராக்கியமா இருக்கேன். இது வைராக்கியம் இல்ல, அல்லாஹ்வுடைய சாபம். எப்படி நாம இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. உறவுகளை பேணாம இருக்கும் மறுமை நம்ம நிலை என்ன? அது ரமலானுடைய மாதம், அடுத்த ரமலான்ல அவர் இருப்பாரான்னு தெரியல, நான் இருப்பேனான்னு தெரியல, யாரு முன்னாடி போறான்னு தெரியல. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் உறவுகளை பகைத்துக் கொண்டு வஞ்சத்தோடு ரமலானை நான் அடைகின்றேன் என்று சொன்னா, இது உண்மையிலே நான் இந்த ரமலானை வரவேற்கக்கூடிய முறைப்படி வரவேற்கவில்லை.
அதை முறைப்படி நான் நல்ல முறையிலே வழித்தொழுக்கவில்லை. அல்லாஹ்விற்கு அஞ்சு கொள்ளுங்கள். இந்த நிலைமை எனக்கு நீடித்தால் என் மறுமை வாழ்வு சீரழியக்கூடிய ஒரு நிலைமையாக மாறும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய நிலைமையில் நாம் இருக்க வேண்டும். சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்தவித நேரத்திலும் குரோதங்களை வைத்தவர்களாக இல்ல, சண்டை பிடித்தவர்களாக இல்ல, அனைத்தையும் கடந்து செல்லக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். குடும்பத்தில் பிரச்சனை, சச்சரவுகள் அனைத்திலையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு போக்கை தான் நபிகளார் கையாண்ட விதமாக இருக்கிறது. இன்னைக்கு குடும்ப உறவுகள் பிரச்சனை காரணம் என்ன? நீ பெருசா நான் பெருசா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா. ஒரு கணவனை பொறுத்த வரையில எந்த அளவுக்கு இருக்கணும், ஒரு மனைவி எந்த அளவுக்கு இருக்கணும், குடும்ப உறவுகள்கிட்ட எந்த அளவுக்கு நடந்துக்கணும், எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடிய பக்குவத்தை நபிகளார்ட்ட கத்துக்கலாம். இன்னைக்கு பார்க்கலாம், குடும்பத்தில் அதிகமாக பிரச்சனை வருவது கணவன் மனைவியுடைய அந்த பிரச்சனை தான் பார்க்க முடியும். ஒன்றும் இல்லை, இவர் தன் மனைவியை கணவன் பார்த்து லூசுன்னு ஒரு வார்த்தை சொல்லி திட்டிருப்பார். பதிலுக்கு அந்த அம்மா சும்மா இருக்குமா, நீ லூசு, உங்க அத்தா லூசு, உங்க பாட்டி லூசு, உங்க தாத்தா லூசு, குடும்பமே லூசு குடும்பம்ன்றோம். இங்கேருந்து ஒத்த லூசு வந்திருக்கும், குடும்பத்தை குழி தோண்டி புதைச்சிருவோம். நான் ஒன்று தானே அங்கே அணுகுண்டு மாதிரி வந்து நிற்கும். அதான் பார்க்க முடியும். நீ என்ன சொன்னா எப்படி நான் ஏத்துப்பேன்? நான் எவ்வளவு பெரிய அறிவாளி, நான் ஐன்ஸ்டீனா ஆக வேண்டிய ஆளு, விஞ்ஞானிகள்லாம் நான் நாசால இருக்க வேண்டிய ஆளு, இங்க இருந்துட்டு தெரியாதனமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரை எல்லாத்தையும் இலகுவா கையாண்டாங்க. ஒரு நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு இருப்பாங்க, வா ராசா எனக்கு தலை கடுமையா வலிக்குதுன்னு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க. எனக்கு தலை கடுமையா வலிக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தலைவலி காரணமா நீ மௌத்தா ஆயிட்டேன்னு சொன்னா நான் உனக்காக ஜனாசா தொழுகை வைப்பேமா. ரசூலுல்லாஹ் யதார்த்தமா சொல்றாங்க, தலைவலி காரணமா மௌத்தா ஆயிட்டேன்னு சொன்னா உனக்காக நான் ஜனாசா தொழுகை வைப்பேன். ரசூலுல்லாஹ் யதார்த்தமா சொன்னதுதான். ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகைங்கிறது மிகப்பெரிய ஒரு அபூர்வம். அது ஏன்னா உமர் அலிக்கு அந்த தொழுகை கிடைக்கல, அலி ரலியல்லாஹு கிடைக்கல, அபூபக்கர் அலி கிடைக்கல, மனைவி தானே நான் உனக்கு தொழுகை வைப்பேங்கிறாங்க. அந்த அளவுக்கு மஹபத்தை தான் கேட்கிறாங்க மனைவி மேல. நம்ம அம்மா சும்மா இருந்தாங்களா? பதிலுக்கு அந்த அம்மா வந்தாங்க, அப்படியா நான் எப்ப சாவுவேன், நான் செத்ததுக்கு பின்னால மீதமுள்ள 10 மனைவிமார்களோட நல்லபடியா இருக்கலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு காலம் கிடையாது. பதிலுக்கு இங்கேருந்து வந்த பாங்கு தான், நீ தொழுவப்பன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அணுகுண்டு மாதிரி எங்கேருந்து வந்துச்சு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? அப்படியா அந்த நினைச்சிட்டு இருக்கியா? நீ உன்னை விடமாட்டேன், நீ எவ்வளவு பேர் போ, உனக்கு நான் தலா கொடுத்துட்றேன், நீ போ, எங்க வேணா பஞ்சாயத்துக்கு போ, இங்கேருந்து சண்டை பிடிச்சி நிற்போம். அந்த அம்மா ஆப்ப கரண்டி எடுத்து நிற்கும், இந்த அம்மா சூட் கேஸ் இந்த ஒரு நின்றுட்டு இருப்பார். அந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் அழகா முடிச்சாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை ஹேண்டில் பண்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் அழகா முடிச்சாங்க. நிப்பாட்டுமா, உனக்கு தான் முன்னாடி தலை வலிக்குதுன்ற ஒரு ஆயிஷா, இப்ப எனக்கு தான் தலை வலிக்குது விட்டுருன்னாங்க. நீ முன்னாடி உனக்கு தலை வலிக்குதுன்ற ஒரு ஆயிஷா, இப்ப எனக்கு தலை வலிக்குது விட்டுரு, அதை பத்தி பேச வேணாம், கடந்து போனாங்க. வாழ்க்கையில என் குடும்ப உறவுகளும் செய்யக்கூடிய துரோகங்களா இருக்கலாம், எனக்கு செய்யக்கூடிய அவமானங்களா இருக்கலாம், அவதூறுகளை நோவினைப்படுத்தக்கூடிய நிகழ்வா இருக்கலாம், அது கடந்து போவதுதான் வாழ்க்கை. நான் வருட கணக்கில் பேசாம இருக்கேன், என் உள்ள இறுகிருச்சு, என் உள்ளத்துல இஹ்லாஸோட அதை வரவேற்கல, இறைவனுடைய அன்போடு அதை நான் வரவேற்கல, பஞ்சத்தோடு வரவேற்கிறேன். ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க? எல்லாத்தையும் கடந்து போனாங்களே. உச்சபட்ச கோவமே மனைவி கணவன் மத்தியில் வரதுதான். அதுவே ரசூலுல்லாஹ் ஒரு பொருட்டாவே எடுக்கலையே. கடந்து போகக்கூடிய சூழல்ல தானே இருந்தாங்க. எந்த அளவுக்கு நான் ஒரு மனைவி இந்த அளவுக்கு பண்ண முடியுமா ஒரு கணவனை? ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, தன் மனைவிமாரோட கோச்சிக்கிட்டு, ரசூலுல்லாஹ் வீட்டில் ஒரு பரணி இருக்கும், மேலே ஏறிடுறாங்க. ஒரு மாசம் உங்கள்கிட்ட பேச மாட்டேன்றாங்க. ஒரு மாசம் உங்க யார்ட்டையும் நான் பேச மாட்டேன், ரசூலுல்லாஹ் வீட்டு பரணி மேலே ஏறிடுறாங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க. ஒரு மாசம் கழிச்சு ரசூலுல்லாஹ் பரணியிலேருந்து கீழே இறங்குறாங்க. இறங்கி ரசூலுல்லாஹ் முதல்ல போனது ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு தான். போயிட்டு சாப்பிட என்ன ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? சரி பரவாயில்ல, நம்முடைய கோவம் ஒரு வாரம் இருக்கும், அது அதிகம் 1 மணி நேரம் இருக்கும், 2 வாரம் இருக்குன்னே வைங்களேன். ஒரு மாசம் கணவனை பார்க்கல, முசீபத்து தொலைஞ்சிருச்சுன்னு விடுவோமா? வந்தவனே அல்ஹம்துலில்லாஹ் வந்துட்டீங்களாங்க என் தங்கமே வைரமே ஆசை மலையை குமிர்ந்துரும். நான் அங்க ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்த நேரத்தில் அந்த அம்மா கேட்டது, ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டது, 1 மாசம் நீங்க 29 நாள்லயே வந்துட்டீங்க, 1 மாசத்துக்கு இன்னும் 1 நாள் இருக்கு, எப்படி இருக்கும் ஒரு கணவனுக்கு? 1 மாசம் நீங்களங்க 29 நாள்லயே வந்துட்டீங்களே, இன்னும் 1 நாள் கேப் ஃபுல்லா இருக்கு. இங்க நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? நான் அப்ப போ நினைச்சிட்டு இருந்தியா, வரவே மாட்டேன் போ, நீ எனக்கு வேணவே வேணாம், ஓடியே போயிடுவார். ரசூலுல்லாஹ் அழகா முடிச்சாங்க. பிறையை பார்த்தாம மாதம் கணக்கிடப்படுது, அது 29 இருக்கலாம், 30 இருக்கலாம். நான் போனப்ப நீ பிறை பார்த்து, நீ பிறையை பார்த்தா கீழே வந்தேன்னாங்க. ஆயிஷா சொல்றாங்க, அன்னைக்கு பிறை சரியா, ரசூலுல்லாஹ் வந்த பிறை 1 மாசம் தான் கரெக்டா தான் இருந்துச்சுங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய உச்சபட்ச கோவம் வந்தாலும் கடந்து செல்லக்கூடியவர்களா மனப்பாங்க இருந்துச்சுன்னா இந்த உள்ள நமக்கு இருக்கணும். நீ என்ன சொல்லிட்டியா, நான் உன்னை சொல்லிட்டேன், நான் உன்கிட்ட பேச மாட்டேன், நீ என்கிட்ட பேசாத, முகம் முறித்து கொண்டு நாம் செல்கின்றோம் என்று சொன்னா உண்மையில் நாம் இறையச்சதாரியாக இறைவனுடைய ரமலான் சொன்ன இந்த பாடத்தை படிக்காதவர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த எண்ணம் எனக்கு இருக்கக்கூடாது. இந்த ரமலான்ல இதையெல்லாம் நான் களை எடுக்கணும். இபாதத்துகள் உச்சபட்சமா இருந்தாலும் குடும்ப உறவுகள்கிட்ட யார் யாரெல்லாம் மனமுரண்டு இருந்தோமோ இவர்களெல்லாம் தேடி பழகக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய வாப்பா ஹம்சா, அல்லாஹ்வுடைய சிங்கம், அசதுல்லா என்று சொல்லப்பட்டவர், உஹது போர்ல கொன்றவர் வஹ்ஷி,
அவர் இஸ்லாத்தை ஏற்கிறார். நபிகளாருக்கு எதுவுமே சொல்லியே, அரவணைத்தார்களே. தன் சித்தப்பா கொல்லப்பட்ட நேரத்தில் கூட உயிருக்கு உயிராக இருந்தார் ஹம்சா, அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று போற்றப்பட்டவர். அவரை கொன்றவர் இஸ்லாத்துக்கு வரது கூட ரசூலுல்லாஹ் அவர் அரவணைச்சாங்களே. இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம கொலை குத்த அளவுக்கு நடந்திருக்கா குடும்ப உறவு மத்தியில? அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. சாப்பாட்டுல உப்பு இல்ல, நான் கல்யாணத்துக்கு வீட்டுல போய் சொல்லல, மதிச்சு சொல்லல, அதனால வரல. என் வீட்டு வாசல் இருந்து தண்ணி கொடுத்த உள்ள வான்னு கூட கூப்பிடல. ஒண்ணுமே இல்ல காரணம், ஒண்ணுமே இல்லாத காரணம். என் பிள்ளை அவ பிள்ளை அக்கா தங்கச்சி மாதிரி தான் பிரச்சனையா இருக்கும். என் பிள்ளை அவ பிள்ளை கிள்ளிட்டா, இவ அடிச்சிட்டா, இதனால 10 வருஷம் பகை. எதுக்குங்க பகை? அதான் தெரியல, 10 வருஷம் அடிச்சுல மறந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இப்ப எந்த அளவுக்கு நம்ம பார்க்கிறோம், எந்த மனப்பாங்கல இருக்கிறோம். இப்ப இஹ்லாஸோடு இதை நாம் வரவேற்கல, இஹ்லாஸோடு ரமலானை நாம் ஆற தழுவல. இந்த குணம் எனக்கு இருந்தால் என்னுடைய அனைத்து பாவங்களும் இன்னும் மெருகேறக்கூடியமே தவிர குறையாத அளவிற்கு தான் இருக்கும் என்கின்ற இந்த உணர்வு எனக்கு மேலோங்கப்படுத்தக்கூடிய உணர்வாக இருக்க வேண்டும். அதே போல ரமலான்ல நம்முடைய ஒட்டுமொத்த அமல்களை அதிகப்படுத்தக்கூடிய விதமாக குர்ஆனுடைய தேற்றத்துடைய வீடுகளில் உட்கார்ந்து குர்ஆனை மனனம் பண்ணுவதா இருக்கலாம். இன்னைக்கு பல பேர் குர்ஆனை பார்த்து கூட வாசிக்க தெரியல. பல பேருக்கு 40-50 வயசு ஆகுது, குர்ஆனை பார்த்து கூட வாசிக்க தெரியல. இப்படி இருக்கிறோம்னு சொன்னா நமக்கு வாசிக்க தெரிந்த மக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க. அதற்காக பள்ளி நிர்வாகத்தை நீங்க தொடர்பு கொண்டா கூட உங்களுக்கான ஆசிரியர்களை கூட ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. ரமலான்ல குர்ஆன் ஓத தெரியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்ப குர்ஆனை ஓதக்கூடிய அந்த முன்னேற்றத்தை அதிகப்படுத்தணும், குர்ஆனை கத்திக்கக்கூடிய ஆர்வத்தை அதிகப்படுத்தணும். ஆனா நான் 40 வருஷம் முஸ்லீமா இருக்கேன், பரம்பரையா முஸ்லீமா இருக்கேன், வாழையடி வாழையா முஸ்லீமா இருக்கேன் சொல்றோம்ல. எங்க தாத்தா முஸ்லீம், அவருக்கு முன்னால அவங்க தாத்தா முஸ்லீம் சொல்றோம்ல. இதுவரை இஸ்லாத்துக்காக நான் என்ன செஞ்சேன்? எத்தனை முறை குர்ஆனை மனனம் பண்ணியிருக்கேன்? எத்தனை நபர்களை இஸ்லாத்துக்கு புதுசா கொண்டு வந்திருக்கேன்? சொல்வதல்ல மேட்ரு, சொல்லிய வண்ணம் செயல் இருக்கா? நான் முஸ்லிம் என்று சொல்கின்றேன் என்றால் இஸ்லாத்திற்காக நான் என்ன அடி எடுத்து வைத்தேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப எந்த அளவிற்கு பலவீனத்துடைய மிகப்பெரிய பலவீனத்துடைய தேற்றத்தில் நாம் இருக்கிறோம்னு சொன்னா இது இப்படியே கடக்கும் என்றால் அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ளுங்கள். இந்த ரமலானை நாம் நிதர்சையான முறையிலே அனுபவிக்காத மக்களாகத்தான் நாம் நம்முடைய வாழ்வில் இருக்க முடியும். இந்த வாழ்வு நமக்கு இருக்கக்கூடாது. ரமலானுடைய காலங்கள்ல நான் அமல்களை இன்னும் துரிதப்படுத்தணும், இன்னும் அதிகப்படுத்தணும். இதை வைத்து மறுமையிலே என் வீட்டை ரையான் என்ற சொர்க்கவாசல் வழியாக நான் நிற்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய உச்சாணி இடத்தில் நாம் இருக்க வேண்டும். அதே போல ரமலானில் பெறக்கூடிய இந்த பாடம், இந்த பாடத்தை பொறுத்தவரையில 1 மாத காலம் பாடம் பெறுவோம். பெறக்கூடிய இந்த நேரத்தில் ரமலான் முடிந்து மீண்டும் கலைந்து செல்கின்றோம் என்று சொன்ன பள்ளியை விட்டு இது எனக்கு முறையான ஒரு பயிற்சி வகுப்பை கொடுக்கல என்றுதான் நான் எடுத்துக்கணும். ஏன்னா ஜும்மா டு ஜும்மா சில பேர் பள்ளிக்கு வருவாங்க, ரமலான் டு ரமலான் பள்ளிக்கு வருவாங்க. அல்லாஹ் இந்த சீசன் வணக்கத்தை எதிர்பார்க்க மாட்டான். சீசன்ல தான் சில பழம் ஓடும், தர்பூசணி பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, அந்த மாதிரி தான் போக முடியும். சீசன் வணக்கத்தை அல்லாஹ் எதிர்பார்க்க மாட்டான். வெளிநாட்டுல 5 வருஷம் ஆளு ரமலான்ல ஆளை பார்க்கலாம். கஞ்சி ஊத்துறதுல இருந்து, சோம்பு கஞ்சி கொடுக்கறதுல இருந்து, ஜூஸ் சப்ளை பண்ண ஆள் முன்னாடி நிப்பாப்ல. இவ்வளவு நாள் எங்க பை இருந்தீங்க? பக்கத்து வீடு தான் பை, பக்கத்து வீடா, பள்ளிவாசல் பக்கமே உங்களை பார்த்தது இல்லை பை. ரமலான் தானே பை. என் வீட்டு வாசல்ல கேமரா வச்சிருக்காங்களா ரமலான்னா? எனக்கு ஒன்றும் புரியலையே. வீட்டு வாசல்ல கேமரா வச்சு உங்களை வாட்ச் பண்றாங்களா? ரமலான்னா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களா? ரமலான் முடிச்சு கேமரா எடுத்துட்டாங்களா? தெரியலையே. இந்த சீசன் வணக்கத்தை அல்லாஹ் எதிர்பார்க்க மாட்டான். இப்படி இருக்கிற நாம இந்த சீசன் வணக்கத்துக்காக இருக்கிறோம்னா சீசன்ல மட்டும் தான் தொழுவேன், ஜும்மா டு ஜும்மா பள்ளிக்கு வருவேன், ரமலான் டு ரமலான் பள்ளிக்கு வருவேன், அதுக்கப்புறம் வரமாட்டேன், எனக்கு பள்ளிக்கு அட்ரஸே தெரியாது. இப்படி இருந்தோம்னா மறுமையிலே இவர்களுக்கான சில பிரத்யோக தண்டனை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நாளைக்கு சில அடியார்கள் நரகத்திலே காட்சி அளிப்பார்கள். எந்த அளவுக்குனா அவருடைய ஒரு பக்கம் முழுக்க பேர் அழகாக இருக்கும், மறுபக்கம் முழுக்க பேர் அசுத்தமாக இருக்கும். ஒரு பக்கம் முழுக்க அழகு, மறுபக்கம் முழுக்க அசிங்கம். இவர்கள் யார்? ரசூலுல்லாஹ் மெஹராஜ் பயணம் போற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவரை காட்டுவாங்க. இவங்க யாரு? இவங்களை பொறுத்தவரையில நன்மையும் செஞ்சாங்க, அதே நேரத்தில் தீமையும் பண்ணாங்க. நோன்பு வச்சிருப்போம், வச்சு இன்னொருத்தரை பத்தி புறம் பேசுறது, அவரை பத்தி இவர்கிட்ட பேசுறது, இவரை பத்தி அவர்கிட்ட கோத்து விடுறது, இந்த மாதிரி ஓடிக்கும். நன்மையும் பண்ணியிருப்போம், அதுக்கு பகரமா தீமையும் வந்து நின்றுக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இவர்கள் என்னத்தான் முன்புறம் அழகாக இருந்தாலும் பின்னால் உள்ள பேர் அசுத்தம் ஒன்றுமில்லாமல் அழகை கருக்கிவிடும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு இந்த நிலைமையில நாம இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. இந்த நிலைமையில நாம இருக்கிறோமா? இந்த மனப்பாங்கில நாம இருக்கிறோமா? நன்மையும் செஞ்சுக்கிட்டு அதே நேரத்தில் அதுக்கு பங்கம் விளைவிக்காத வகையில பரக்கத்த தீமையும் செய்யறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நாம இருக்கிறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இந்த நிலைமை என்கிட்ட இருக்குன்னா இதை நான் களை எடுக்கணும், இதை நான் மாற்றணும். என்னுடைய ஒட்டுமொத்த வேலையும் இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய விதையில இருக்கணும். எந்த ஒரு அமலும் சொல்றாங்க, எந்த ஒரு அமலும் நிலையாக செய்ய வேண்டும். ரமலான்ல மட்டும் தான் இரவு தொழுவை தொழுவேன், மற்ற நாள்ல தொழுவ மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த இரவு தொழுகையுடைய ஃபர்லான தொழுகைக்கு பின்னால வரக்கூடிய தொழுகை இரவு தொழுகை தான். சுன்னத்தான அந்த இரவு தொழுகை இருக்குல்ல, அல்லாஹ்விடத்தில் அதிகமான கேந்திரம் உள்ள ஒரு தொழுகை. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மன்றாடக்கூடிய அந்த இரவை மூன்றாக பிடித்து இறுதி கட்டத்தில் அல்லாஹ் தன் அருளை விரித்து என்கிட்ட கேட்கக்கூடியவங்க கேளுங்க, யாராவது என்ன பாவம் கேட்கிறீங்கன்னா கேளுங்க, நான் மன்னிக்கிறேன், உங்கள் தேவைகளை நிறைவேற்றுகின்ற அல்லாஹ் இறங்கி வரான். படைச்சவன் கேட்கிறான். நீங்க நம்ம கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஒரு உண்மையான குடும்பத்தை பொறுத்த ரசூல் அளவுகள் சொல்றாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னா, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் மனைவி இருக்கக்கூடிய நேரத்தில், தன்னுடைய மனைவி தூங்கக்கூடிய நேரத்தில் கணவன் ரஷத்து வஜியா தண்ணீரை தெளித்து எழுப்பி அந்த தஹஜ்ஜத்தில் தொழ வைக்கக்கூடிய நிகழ்வு இருக்குல்ல, அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து தொழக்கூடிய அந்த தஹஜ்ஜத்துடைய வணக்கம் இருக்குல்ல, அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான வணக்கம் என்று நபிகளார் சொல்கின்றார்கள். இந்த வழிமுறை நம்ம பின்பற்றுவோமா? ஏன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம கணவர் இன்னைக்கு பச்சை தண்ணியை ஊற்றி எழுப்பிடுவாப்ல, நாளைக்கு நம்ம வெந்நீரை போய் சுடு தண்ணியை ஊற்றி போய் எழுப்புனா என்ன பண்றது அப்படிங்கிற அளவுலாம் உள்ள ஓடும். சரி, தண்ணி அடிச்சு எழுப்பணும் அவ்வளவுதானே. நம்ம கணவனை எழுப்புனா, நம்ம கணவர் டிஃபரெண்டான சயின்டிஸ்ட், அவர் டிஃபரெண்டா தான் யோசிப்பார். அவர் என்ன பண்றாரு, வெந்நீரை போட்டு மூஞ்சில ஊத்துனா என்ன பண்றது, தண்ணியை ஊத்த ரசூலுல்லாஹ் எழுப்ப சொன்னாங்க, அது எந்த தண்ணின்னு சொல்லல, நான் எது வேணா ஊத்தி எழுப்புவேன் அப்படின்னா என்ன பண்றது, இந்த பயமும் சில பேருக்கு இருக்கும். தண்ணீரை ஊத்தி எழுப்பி தொழக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா, இப்ப இந்த வணக்கங்கள்லாம் நம்ம எப்படி பார்க்கிறோம்? இரவு நேரத்தில் செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாடு இருக்குல்ல, இந்த வணக்கங்களை எல்லாம் இன்று இஸ்லாமிய சமுதாயம் எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வணக்கங்கள்ல எந்த அளவிற்கு பேணுதலாக நாம இருக்கிறோம். சஹாபாக்கள் இருந்தார்கள், சத்திய சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அவர்கள் பள்ளியிலேயே கிடப்பாரு. பள்ளிவாசலோட தொடர்பை அதிகப்படுத்த இரவு தொழுகை நின்று தொழுவாரு. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக தன் முழுமையாக அர்ப்பணம் செய்தார் அந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தும். ஆனால் அவர் கண்ணு தெரியாது. முழுமையாக மனனம் செய்த ஹாஃபில், குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த ஹாஃபில் தான் இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அவர்கள். கண் தெரியாது. யோசிச்சு பாருங்க, நீ கண்ணு காது எல்லாம் நமக்கு நன்றாக கேட்குது. இன்னும் சொல்ல போனா பள்ளியில ரமலானுடைய காலங்கள்ல ஃபஜருடைய பாங்கை சொல்லக்கூடிய இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் தான். குச்சால கையை தட்டிக்கிட்டு வரக்கூடிய ஆள் தான். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு கண் தெரியாது, நான் பள்ளிக்கு வரணுமா, என்னை அழைத்து வருவதற்கு ஆள் கிடையாது, உன்கிட்ட பாங்குடைய சப்தம் வீடு வரையும் கேட்குதா? கேட்குது, எப்படியாவது பள்ளிக்கு வாமாங்க ரசூலுல்லாஹ். அவர் வருவார். பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லக்கூடிய அளவிற்கு பள்ளிவாசலுடைய முஅத்தினாக செயல்பட்டார் என்று சொன்னா, இன்னைக்கு நம்ம பல பேருக்கு கண்ணு தெரியலையா, குர்ஆனை பார்த்து கூட ஓத தெரியாத அளவுக்கு இருக்கிறோம். இந்த சஹாபாக்கள் இருந்தார்கள், தன் உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்களே. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? ஒன்னே ஒண்ணுதான், அந்த சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அவர்களுக்கு கண்தான் ஊனமே தவிர ஈமான் ஊனம் அல்ல. இன்னைக்கு பல பேருக்கு நமக்கு ஈமான் ஊனமா இருக்கு. அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, அல்லாஹ் அழிவில்லாத ஈமான், நிலை பெறாத ஈமானே எனக்கு வாழ்வில கொடு, அப்பேற்பட்ட சூழ்நிலையை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் இதை மன்றாடக்கூடிய மக்களாக நம்ம அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இதை விரும்பக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். மறுமைத்தான் இலக்கு என்று வாழ்ந்தார்கள். அந்த வரிசையில நாமும் இந்த ரமலான்ல மறுமைத்தான் இலக்கு, மறுமையிலே நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இலக்கு என்று வாழணும். இன்னும் எந்த அளவுக்குனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், எவர் ஒருவர் ரமலான்ல நோன்பு பிடித்து ஐவேளை தொழுகை முறைப்படி பேணி தொழுகின்றாரோ, காலை ஹமில் ஹக்கு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை சொர்க்கத்திற்கு அனுப்புவதை தன் மீது கடமையாக்கிட்டான். ஹக்கு அல்லாஹ் விதியாக்கிட்டான். அல்லாஹ் தான் மேல கடமையாக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் கடமையாக்குறான்? சொர்க்கத்துக்கு அனுப்புறது ஒரு அடியார் 5 வேளை தொழுதுட்டாரு, நோம்பு பிடிச்சிட்டாரு ரமலான்ல, அவர் சொர்க்கத்துக்கு போது கடமை. அல்லாஹ்வே அதான் சொல்றான். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? எந்த வகையில இருக்கிறோம்? நாளைக்கு மறுமையில தொழுதோர்களும் நரகத்துல தொழுதோர்களும் நரகத்துல கிடப்பாங்க. கேட்பார்கள், இந்த சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பாங்க, ஓமா ஐதிக்குமுல் சக்கர், ஏன் இந்த சக்கர் நரகத்துல கிடக்குறீங்க? அவங்க சொல்லுவாங்க, நாங்க தொழுகையாளிகளா இல்ல, ஏழைகளுக்கு உணவளிக்க கூடியவர்களாக இல்ல. அந்த குர்ஆன் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. ஒருவேளை கூட அவங்க தொழுவலன்னுலாம் சொல்ல மாட்டாங்க, தொழுதாங்க. எப்படி தொழுதாங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு 5 வேளை நம்ம கடமை, அவங்க ஒரு மாசத்துக்கு 5 வேளை தொழுது இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 5 வேளைங்க நம்ம கடமை, அவங்க ஒரு மாசத்துக்கு 5 வேளை தொழுத நிலைமையா இருக்கும். தொழுதவங்க நாளைக்கு நரகத்துல தான் கிடப்பாங்க. நாங்க தொழுகையாளியாக இல்ல, வளமையா தொழக்கூடியவங்களா இல்ல,
ஒரு நாள் ஜும்மாக்கு வந்திருப்பாரு, என்னைக்கு ஒரு நாள் பயான் கேட்டிருப்பாப்புல, ஈமான் முதிர்ச்சியில நின்றுருக்கும், உழு செய்வாப்புல, சோப்பு சாப்பிட்டு மட்டும் தான் கையில போட்டுருக்க மாட்டாப்புல. வந்து அன்னைக்கு இருந்து தக்பீர் கட்டி தொழுற நிலைமையெல்லாம் பார்க்க முடியும். இஷா வரை நிப்பாப்புல, மறுநாள் ஃபஜருக்கு ஃபோன் அடிப்போம், எங்க பாய் ஆளை காணோம், தூங்கிட்டேன் பாய், லொஹருக்கு வர வேண்டியதானே பாய், அன்னைக்கு ஈமான் இருந்துச்சு, இன்னைக்கு எங்க பாய் காணா போயிடுச்சா, எங்க அடக்க வச்சிருக்கீங்களா, எடுத்து கொடுங்களேன் அப்படிங்கிற அளவுக்கு போக முடியுது. இப்ப என்ன இது, அன்று மட்டும் நான் தொழுவேன், எனக்கு ஈமான் உச்சியில இருந்தா நான் தொழுவேன் என்று சொன்னா இது எந்த வகையில ஏத்துக்க முடியும்? அப்ப நடிக்கக்கூடிய நடிகர்களாக நம்முடைய வாழ்வு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பண்பு நம்மள்ட்ட வந்துடக்கூடாது. ஒரு அமலை செய்தால் தொடர்ச்சியாக கியாம நாள் வரை, இறுதி வரை நான் நின்று தொழுவணும். ரமலானுடைய பிரதானம் ஒன்று நோன்பு, இரண்டாவது தொழுகை தான். இதை எப்படி நம்ம பார்க்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரை இன்னைக்கு 5 வேளை தொழுகை நமக்கு சமுதாயத்தால தொழ முடியல. ரசூலுல்லாஹ்வுக்கு 6 வேளை தொழுகை. இன்னைக்கு சொல்றோம்ல, ஏன் பாய் பள்ளி பக்கமே வரதில்லை, ஏன் பாய் ஃபஜருக்கு வரதில்லை, நான் ஒரே பிஸி பாய். 24 hours ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரா, crore கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரா என்னன்னு தெரியல, ஒரே பிஸி பாய். காலைல வெந்நீர் ஓட்டினா மாதிரி ஓடிக்கிட்டு தான் இருக்கேன், நைட்டு 12 மணிக்கு வரேன், 5 மணிக்கு எந்திரிச்சு போறேன். எங்க தொழுவுறது? பெண்கள்கிட்ட கேட்டா, ஏமா நீ பள்ளிக்கு ஏமா ஃபஜர்லாம் தொழுதா என்னமா வீட்டுல கேட்பாங்க. கணவன் கேட்பாரு, ஏமா ஃபஜர்லாம் தொழுதா என்னமா? இல்ல இவனுக்கு காலைல 5:30 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எழுப்பணும், 5:30 மணிக்கு பிள்ளை எழுப்பணும், ட்ரம்ல போட்டு 2 முக்கி தம்பிக்கு 2 ஃபேர் அண்ட் லவ்லிலாம் தேய்ச்சி விட்டு போகும்போது ஹீரோவா அனுப்புவோம். வரும்போது நான் பெத்த மோனா 2 நிமிஷம் உத்து பார்க்கணும், நான் பெத்த பிள்ளை தானே நீனு, இல்ல மாறிகிரி வந்துட்டியா, ஏன்னா அந்த அளவுக்கு கோட்டிங் பண்ணி அனுப்புவோம். வரும்போது பிள்ளையோட நிலைமையெல்லாம் பார்க்க முடியும், சட்டை கலைஞ்சிருக்கும், ட்ரெஸ் கலைஞ்சிருக்கும், அதோட மக்தப் மதரசாக்கு பிள்ளைக்கு அனுப்புவோம். அந்த பிள்ளை 5 மணிக்கு மதரசான்னு சொன்னா, அந்த பிள்ளை எத்தனை 5 to 6 மதரசான்னு சொன்னா, அந்த பிள்ளை 5:45 வரும். உங்களுக்கு 1/4 மணி நேரம் தான் டைம். இந்த 1/4 மணி நேரத்துல நீங்க என்ன ஹாஃபில் ஆக்கணும் எங்க அம்மா சொன்னாங்க ஹஜ்ரத், இந்த 1/4 மணி நேரத்துல என்ன நீங்க ஆலிம் ஆக்கணும் எங்க அம்மா சொன்னாங்க ஹஜ்ரத் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். 1/4 மணி நேரத்துல என்ன சொல்லி கொடுக்கணும்னு தெரியல, இன்னும் சிலபஸ் வரல, ஹாஃபில் ஆக்கிறதுக்கோ ஆலிம் ஆக்கிறதுக்கோ இந்த 1/4 மணி நேரத்துல இன்னும் சிலபஸ் எல்லாம் வரல. வந்தா கண்டிப்பா நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனா இந்த காமன் அந்த அம்மாவும் சொல்லும், என் பிள்ளை எப்படியாவது ஹாஃபில் ஆகிங்க, ஸ்கூல்ல எத்தனை மணி நேரமா இருக்கான், 6 மணி நேரம் ஸ்கூலு, 2 மணி நேரம் ஸ்பெஷல் கிளாஸ், அதெல்லாம் இன்னும் 2 மணி நேரம் போயிட்டு இருக்கு. பிள்ளை இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் 24 பிஸியாவே வச்சிருக்கேன். இங்க மதரசாமா பள்ளிக்கு தொழுவ கால ஃபஜரு இல்ல பிள்ளைக்கு நாய் இருக்கும் பயம், சிங்கம் புலி போதா என்னன்னு தெரியல, நாய் இருக்கும் பள்ளிக்கு பிள்ளை தொழுவுறது பயம், பனி பெய்யுது ஜம்மு காஷ்மீர் மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல, பனி பெய்யுது பிள்ளை அனுப்ப முடியாது, நம்மளே சொல்லி விட்டுருவோம். எல்லா சாக்கும் இங்க நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிடுவோம், எல்லாத்தையும் இங்கே ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிடுவோம். நாம முதல்ல ஒழுங்கா இருக்கணும்ல, தொழுகையுடைய தேட்டத்தில் நாம எப்படி இருக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம். நபிகளால் அப்படியே மாற்றமா இருந்தாங்க. ஒரு நாட்டுடைய தளபதிங்க, ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி நபிகளார், ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி நபிகளார் இருந்தாங்க. ஜகாத் வசூல நிர்வகிச்சு அதை மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கிறது நபிகளார் இருந்தாங்க. போர்படை தளபதி நபிகளாரா இருந்தாங்க. எல்லா விதத்திலையும் ஒரு நாட்டுடைய எடுத்துக்கிட்டு எல்லா விதத்திலும் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. இத்தனைக்கும் இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில இன்னைக்கு ஒரே பிஸிங்கிறோம்ல, நம்ம காலைல கடைக்கு போனா காலைல கடையில ஏறினா நைட்டு 12 மணிக்கு தான் வரேன்னு சொல்றோம்ல, ஒரே பிஸிங்கிறோம்ல. ரசூலுல்லாஹ் நாட்டுடைய தளபதியா இருக்கிறாங்க, போர்படை தளபதியா இருக்காங்க, நாட்டுடைய தலைவரா இருக்காங்க, பொருளாதார தலைவரா இருக்காங்க. இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் உழைக்கணும், தன் மனைவிகள் உழைக்கணும். ஒரு மனைவி இல்ல, 11 மனைவிமார்களுக்கு உழைச்சு 10 ஹஜ்ஜர்ல மூத்தா போயிட்டாங்க, 10 மனைவிமார்கள் உழைச்சு கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு மனைவியே நமக்கு சொல்ல முடியல, அல்லாஹ் காப்பாத்தணும். 2 3 இருந்தாருன்னா அவர் எங்க தான் தேடுறதுன்னு தெரியல. பா இருக்கிறீங்களா, எங்க இருக்கிறீங்க, படுத்துக்கிட்டு தூங்குறீங்களா, எங்க கபர்ல இருக்காரா, அப்படி தேடுற அளவுக்கு நீங்க நிலைமையா இருக்கு. அவ்வளவுதான், ஆளுக்கே முடிஞ்சிருச்சு. 11 மனைவிமார்கள் உழைச்சு கொடுக்கணும், இது ஒண்ணு. தொழுவணும், 5 வேளை இல்ல 6 வேளை தொழுவணும். ரசூலுல்லாஹ் எப்படிங்க இருந்தாங்க? இந்த அப்படி மாற்றமால நம்ம சொல்றது பிஸிங்கிறோம்ல, இந்த பிஸி ஸ்கெடியூல ரசூலுல்லாஹ் சொல்லலாம், ஒரே பிஸி நான் இப்படி இருந்தேன். ஆனா அல்லாஹ்விடத்துல சொல்லி இறையச்சம் என்ற உணர்வு, தக்வா என்ற உணர்வு நபிகளாருக்கு மேலோங்கி இருந்தது. எந்த அளவுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அவங்க. அல்லாஹ்வுடைய தூதரே இரவுல கால் வீங்க வீங்க என்று தொழுவும் போது மனைவி கேட்கக்கூடிய நேரத்தில் கூட இறைவனுக்கு நான் நன்றி உள்ள அடிமையாக இருக்க விரும்புறேன். இன்னைக்கு நாம அப்படி இருக்கிறோமா? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக நாம் இருக்கின்றோமா? அல்லாஹ் கொடுத்த நியாமத்திற்கு, அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கிற்கு நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வும் எந்த அளவிற்கு இருந்து கொண்டு இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். சஹாபாக்கள் எவ்வாறு இருந்தார்கள், இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? மறுமைக்காக வித்திடக்கூடிய தேற்றம் எந்த அளவுக்கு இருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் மறுமைதான் முக்கியம் என்று வாழ்ந்த பல நபி தோழர்கள். சயீத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள், இந்த சயீத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த வரையில ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். எந்த அளவுக்குனா, பத்ர் போர்க்களம் முடியுது. பத்ர் போர்க்களத்துக்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிலை உளவு பார்ப்பதற்காக என்ன பண்றாங்கன்னு சொன்னா,
அந்த குறைஷிகளை தேடி அனுப்புறாங்க ஒரு 10 நபித்தோழர்களை. அதுல ஹுபைப் ரலியல்லாஹு போறாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த 10 நபித்தோழர்கள் போறாங்க. போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் அவங்க சிறைபிடிக்கப்படுறாங்க. சிறைபிடிக்கப்பட்டு அந்த மலையின் மேல முதல்ல ஏறிடுவாங்க. சிறைபிடிப்பதற்கு முன்னாடி உஹது மலை மேல ஏறிடுவாங்க. ஏறினதுக்கு பின்னால கீழிருந்து இங்க உள்ள காஃபிர்கள் சத்தியம் பண்ணுவாங்க, அல்லாஹ் மீதானே உங்களை கொல்ல மாட்டோம், கீழே இறங்கி வாங்கம்பாங்க. அந்த 10 பேர்ட்டையும் இவங்க செய்த சத்தியத்தை நம்பி 10 பேரும் கீழே வருவாங்க. ஏன்னா அல்லாஹ் மீதானே சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா மறுக்க கூடாது. இன்னைக்கு நம்ம தொட்டதுக்குலாம் அல்லாஹ் மீதானே பண்ணுவோம். ஆனா அதனுடைய அல்லாஹ்வை முன்னிறுத்தி பண்ணக்கூடிய சத்தியங்களை பொறுத்த வரையில ஒரு விளையாட்டாக ஏதோ சேட்டைகளாக பண்ணக்கூடிய நிகழ்வு தான் பார்க்க முடியும். அந்த சத்தியத்தை நம்பி அவங்க வந்தாங்க. அவங்க வந்ததுக்கு பின்னால பல பேரை கொண்டாங்க. அதுல ஹுபைப் ரலியல்லாஹு சிறைபிடிக்கப்படுகின்றார்கள். சிறைபிடிக்கப்பட்டு ஹுபைப் ரலியல்லாஹு சிறைபிடிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவர்கள் ஹாரிஸ் என்ற அந்த மக்காவுல குறைஷிகுல தலைவருடைய மகன் ஹாரிஸ் என்ற ஒருவருடைய வீட்டில் சங்கிலியால் கைதியாக இருக்கின்றார்கள். கைதியா இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவர் ஒரு நாள் தூக்கு என்று நிர்ணயம் செய்யப்படுது. அவருக்கு சில விதம் அவருக்கு உணவுலாம் வைக்கப்படும். சங்கிலியோடு தான் சாப்பிடுற நிலைமையில் அவர் இருந்தார். இறுதியில் அவருக்கு தூக்கு நாள் நெருங்குது. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த வீட்டுடைய குடும்பத்துல சவரம் செய்யக்கூடிய கத்தியை கொடுங்கன்னு கேட்கிறார். என் உடல்ல தேவையற்ற ரோமங்கள் இருக்கு, என்ன கொல்ல போறீங்க, சரி நான் இறைவனை சந்திக்கிறேனா, தூய்மையா போகணும், சவரம் செய்யக்கூடிய கத்திகளை கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அந்த கத்தி வழங்கப்படுது. அப்ப தன் முடிகளை எல்லாம் களைகிறார், தேவையற்ற ரோமங்களை களைகின்றாரு. களைந்து முடித்ததற்கு பின்னால ஹாரிஸுடைய வீட்டுடைய ஒரு கை குழந்தை ஹுபைபுடைய மடியில தவழுது. ஹுபைபுடைய மடியில தவழுது. தவழக்கூடிய அந்த நேரத்தில் ஹுபைப் என்ன பண்றாருன்னா, அந்த குழந்தையை எடுத்து மடியில வச்சுக்கிறாரு. கையிலேயோ சவர கத்தி, அந்த குழந்தை ஒரு மடியில இருக்கு. வீட்டு பெண்கள் அலறுகின்றார்கள். ஏன்னா கைதியா இருக்காரு. யார் வீட்டுல கொடுமைப்படுத்தப்படுறாரோ அந்த வீட்டுடைய கை குழந்தை இவர் மடியில. நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். குழந்தைய வச்சு பிளாக்மெயில் கூட பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த வீட்டு பெண்களுடைய கண்ணில் ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹுபைப் ரலியல்லாஹு பார்த்துட்டு அந்த குழந்தைய நெத்தியில முத்தம் போட்டு அந்த வீட்டு பெண்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு சொன்னாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. அல்லாஹ்வுடைய தூதர், எங்களுடைய ஹபீப், எங்களுடைய முஹம்மது, எங்களுடைய தலைவர் குழந்தைகள்கிட்டயோ முதியோர்கள்ட்டையோ பெண்கள்கிட்டயோ எங்களுடைய வீரத்தை காட்ட எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. எங்களுக்கு சரிக்கு சமமான ஆண் மக்கள்கிட்ட எங்கள் வீரத்தை காட்ட சொல்லி கொடுத்தாங்க. இந்த குழந்தைகள்கிட்ட எங்கள் வீரத்தை நாங்கள் காட்ட மாட்டோம் சொல்லி திருப்பி ஒப்படைக்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். திருப்பி ஒப்படைக்கிறாரு. அந்த பெண்மணிகள் சொன்னார்கள், உங்களை விட சிறந்தவர் யாரும் இருக்க முடியாது என்று சொன்னார்கள். தூக்கு மேடைக்கு ஏற்றப்படுகின்றார். தூக்கு மேடைக்கு ஏற்றப்படக்கூடிய அந்த தருவாயில தூக்கு மேடைக்கு அருகில் கொண்டு வரப்படுகின்றார். அந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது. ஹுபைபே, நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரோம், அதை சொன்னா உன்னை விடுதலை பண்ணிடுறோம், மனசால நினைச்சுக்கிட்டா கூட போதும். இந்த தூக்கு மேடையில உன்னுடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதா நீ நினைச்சுக்க, உன்னை விடுதலை பண்ணிடுறோம். இவர் சொல்றாரு, நான் சாப்பிடக்கூடிய நேரத்தில், வீட்டில் நான் சாப்பிடுற நேரத்தில் என்னுடைய தோழருடைய ஒரு காலில் முள்ளு குத்துனா கூட நான் தாங்க மாட்டேன். அப்பேற்பட்ட நேரத்தில் அவர் இந்த இடத்துல நிப்பாட்டுறதா, நான் அப்படி நினைப்பதா? வல்லாஹி சொல்றேன், ஒரு நாள் அப்படி நினைக்க மாட்டேன். நீ நாடியதை செய்து கொள். இறுதியா கேட்கிறாங்க, இறுதி கேட்ட ஆசை என்ன? 2 ரக்காய் தொழுவணும். இறுதி ஆசை 2 ரக்காய் தொழுவணும். அவருக்கு அதான் ஆசை. அந்த 2 ரக்காய் தான் இறுதி ஆசை அவருக்கு இருந்துச்சு. மிகவும் சுருக்கமாக தொழுகின்றார். இன்னைக்கு எனக்கு ஒரு கவலை, கஷ்டம், நோய், மருத்துவர்களை போய் சந்திக்கின்றோம், நம்முடைய குடும்ப உறுப்பினர் சொல்லி புலம்புறோம். ஒன்றே ஒன்றுதான் எனக்கான கவலைக்கான தீர்வு, என் நோய்க்கான தீர்வு, என்னுடைய வறுமைக்கான தீர்வு, ஒட்டுமொத்த தீர்வும் அலாபி திக்ரில்லாஹி தத்மையினல் குலூப், அல்லாஹ்வுடைய நினைவுதான். அல்லாஹ்வுடைய நினைவில் பிரதானம் தொழுகை தான். ரசூலுல்லாஹ் பாருங்க, ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் ஒரு தொழுகை இருந்துச்சு. பத்ர் ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு தான் போனாங்க, உஹது ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு தான் போனாங்க, கந்தக் ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு தான் போனாங்க. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் ஒரு தொழுகை இருந்தது. கேட்கிறோம்ல, சொல்லி முறையிடுறோம்ல, அல்லாஹ்ட்ட முறையிடுங்களேன். இவர் முறையிட்டார். இறுதி கட்ட தொழுகை சுருக்கமாக தொழுகின்றார். தொழுது முடித்ததற்கு பின்னால அவர் சொல்றாரு, எனக்கு நீளமா தொழு வைப்பதற்கு வாய்ப்பு இருந்துச்சு, இருந்தும் நான் ஏன் தெரியுமா சுருக்கமா தொழுதேன்? நான் பயந்துட்டேன் நீங்க நினைக்க கூடாது. முஹம்மது நபி ஏற்றுக்கொண்ட சமுதாயம் நாங்கள். பயத்தை அல்லாஹ்விற்கு மட்டும் நடுங்கக்கூடிய சமுதாயம். நான் பயந்துட்டேன் நீங்க நினைக்காதீங்க. அதெல்லாம் சுருக்கமா தொழுதுங்கிறார். தூக்கு மேடையில் ஏற்றப்படுறாரு. அவர் தூக்கு கயிறு கொண்டு வரப்படுது. தூக்கு போட்டுட்டு இருக்கும் போதே அவர் மேல அம்பு மலைகள் ஏற்படுற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்திரார். யா அல்லாஹ், இந்த ஒரு பாவியும் விடாத,
என்ன அநியாயம் பண்ணானோ, என்ன அக்கிரமம் பண்ணானோ, மறுமையில இவர்களை கொண்டு வா யா அல்லாஹ். இந்த செய்தியை, நான் கொலை செய்யப்படக்கூடிய செய்தியை உன் தோழர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் ஹபீப், என்னுடைய ஹபீப், அவருடைய தோழர் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என்னுடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதருக்கு நீ சொல்லி விடுறாய் யா அல்லாஹ் என்று கையேந்தி அல்லாஹ்விடத்தில் முறையிடுறாரு. அவர் துடிக்க துடிக்க கொலை செய்யப்படுகின்றார். அந்த இடத்தில்தான் சயீத் பின் ஆமிர் ரலியல்லாஹு இருந்தார்கள். இதை பார்த்து நேராக நபிகளார்ட்ட வருவார். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பார்த்துட்டு ஒரு மரணம் அவர் இஸ்லாத்தில் தழுவ வைக்கும். அவர் வருவாரு, யாரா முகமதுங்கிறாங்க, ரத்தமா சொந்தமா? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம ஆண் பிள்ளைங்களுக்கு எந்த வகையில் எடுத்தாலும் பேருக்கு முன்னால முகமது இருக்கும், பேருக்கு பின்னால முகமது இருக்கும். யார் அந்த முகமது? என் அத்தாவா, என் தாத்தாவா, என் கொள்ளு தாத்தாவா? யார் அந்த முகமது? ஒரு ஊரை எடுத்து பாருங்க, எத்தனை முகமதுன்னு பார்ப்போம். ஒரு தெருவை எடுத்து பாருங்க, எத்தனை முகமதுன்னு பார்ப்போம். கோடிக்கணக்கான மக்கள் உள்ளங்கள்ல முகமது நபியுடைய பெயர். யோசித்து பாருங்கள், இப்படி வந்தவர் முகமது நபிக்காக உயிரை கொடுக்க நிற்கிறாங்க. அவர் யார் என்று தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு இஸ்லாத்திற்குள் நுழைகின்றார். நபிகளாரோடு பயணிக்கின்றார். ரசூலுல்லாஹ்வுடைய காலம் முடியுது, அபூபக்கர் ஆட்சி காலம் முடியுது, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். உமர் ரலியோட ஆட்சி காலத்துல கூஃபா மாநகரத்திற்கு சில ஆளுநர்களை நியமிக்கின்றார்கள். சில அந்த கூஃபா மாகாணங்கிறது கட்டுப்படாத மக்கள் இருக்கக்கூடிய, குறை சொல்லக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம். அதுல என்ன பண்றாங்கன்னா, இந்த சயீத் பின் ஆமிர் உமர் ரலியல்லாஹு முன்னாடி போடுறாங்க, நீங்க அந்த மாகாணத்துக்கு போங்க, ஏன்னா அல்லாஹ் அஞ்சக்கூடிய ஆளு, நீங்க இஸ்லாத்துக்கு வந்த வலியும் அந்த அளவுக்கு தான், நீங்க அந்த மாகாணத்துக்கு போங்கன்னு அனுப்பி விடுறாங்க. இவரும் போறாரு. போகக்கூடிய நேரத்தில் அப்பதான் புதுசா ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. அவர்கிட்ட 20,000 திர்ஹம்களை கொடுத்து அனுப்புறாங்க. ஏன்னா அவர் நாட்டை பராமரிக்கணும், இவருக்கு பொருளாதாரம் இல்ல, நாட்டை தான் பார்க்கணும், அவருக்கு பொருளாதாரம் கொடுத்து அனுப்புறாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, அந்த மாகாணத்துக்கு போறாரு. அந்த மாகாணத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் அவர் மனைவி இருக்கிறாங்க. அவங்க மனைவியை பார்த்து இவர் கேட்கிறாரு, இந்த பொருளாதாரம் இருக்குல்ல, இந்த பொருளாதாரத்தை நம்ம ஒரு வியாபாரத்தில் போடுவோமான்னு கேட்கிறாரு. ஒரு வியாபாரத்தில் போட்டு நம்ம காசு வரும்ல. இவர் சொல்லக்கூடிய வியாபாரங்கிறது, அல்லாஹ் சொல்றானே, இன்னல்லாஹ இஷ்தராவு, நம்பிக்கை கொண்டவரே, அல்லாஹ் உங்களிடத்துல ஒரு வியாபாரத்தை நாடுகின்றான். என்ன வியாபாரம்? அதுக்கு என்ன முதலீடு? அன்ஃபுஸிஹிம் வ அம்வாலஹும், உங்களுடைய பொருளாதாரம் உயிரையும் அல்லாஹ்ட்ட கொடுத்துடணும். அதுக்கு பகரமா பி அன்னலஹுல் ஜன்னா, அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். இதான் அதுக்கு அந்த லாபம். இதான் முதலீடு, கேபிட்டல் இதான், முதலீடு இதான். உயிரும் போய் பொருளாதாரம் முதலீடு கொடுத்துடணும், லாபம் எனக்கு சொர்க்கம். நம்ம ஒத்துப்போமா? அல்லாஹ் காப்பாற்றணும். நம்ம ஒத்துக்கக்கூடிய வகையில் இருக்கிறோமா? அவர் ஒத்துக்கிட்டு அந்த பொருளாதாரத்தை எல்லாம் அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, எல்லோருக்கும், இல்லாத மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கிறார். எல்லோருக்கும் பிரிச்சு கொடுக்கிறாரு. பிரித்து கொடுத்ததற்கு பின்னால என்ன ஆகுதுன்னு சொன்னா, இவர்கிட்ட காசு பணம் இல்ல, வறுமையுடைய உச்சத்துல இருக்காரு. உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, உங்க மாகாணத்தில் யார் பரம ஏழை என்று கடிதம் எழுதி ஒவ்வொரு மாகாண தலைவர்கள்ட்டையும் கேட்கிறாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, என்னுடைய மாகாணத்தில் பரம ஏழை என்று சொல்லக்கூடியவர் முதல் பேராவே இவர் பேர் தான், சயீத் பின் ஆமிருடைய பேர் தான் இருக்கு. இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அந்த கடிதத்தை வாங்கி படிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்தோனே உமர் ரலியல்லாஹு அழுதுறாங்க. பார்த்தோனே உமர் ரலியல்லாஹு அழுகுறாங்க. இந்த சயீத் பின் ஆமிர்ங்கிறவர் யாரு? நிறைய சயீத் பின் ஆமிர் இருக்காங்களா? இல்ல, அந்த கலீஃபா தான், அந்த நாட்டுடைய ஆளுநர் தான் சயீத் பின் ஆமிர். அவரா? அவர் பரம ஏழையில ஃபர்ஸ்ட் ரகமா? அப்படியான்னு சொல்லிட்டு அவருக்கு சில தினார்கள் கொடுக்குறாங்க. தினார்கள் வரது, அதையும் அல்லாஹ்வுடைய பாதையில வியாபாரம். எந்த வியாபாரம்? அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. கொடுத்ததற்கு பின்னால நாட்டை விசிட்டிங் செய்வதற்காக உமர் ரலியல்லாஹு வராங்க. மீண்டும் ஒவ்வொரு இடத்துக்கு விசிட்டிங் உமர் ரலியல்லாஹு போவாங்க. அந்த மாதிரி கூஃபா நகரத்துக்கு வராங்க. வருகின்ற நேரத்தில் இந்த சயீத் பின் ஆமிரை பற்றி அந்த ஊர் மக்கள் அதிகமாக குறை சொல்கின்றார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு பொறுத்தவரையில மக்கள்கிட்ட நீதியா நடந்துக்கணும், சரியான நிர்வாகம்ல உமர்ல கண்டிப்பாங்க. இப்ப சயீத் பின் ஆமிரை கூப்பிடுறாங்க. ஆமிரை கூப்பிட்டு கேட்கிறாங்க, அந்த மக்கள் உனக்கு குற்றச்சாட்டு சில பேர் சொல்றாங்க, அதுல ஒரு 4 குற்றச்சாட்டு உங்ககிட்ட கேட்கிறேன், இது எனக்கு விளக்கம் கொடுன்னு கேட்கிறாங்க. என்ன இது? முதல் குற்றச்சாட்டு, நீ மக்களுடைய பணிக்கு சுபுகு, அதாவது சுபுகு தொடுத்துட்டு வராம சூரியன் உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ வரியாமல, ஏன் அவ்வளவு தாமதம்? அப்ப அடுத்து இவர் சொல்றாரு, சயீத் பின் ஆமிர் ரலியல்லாஹு, அதாவது எனக்கு இருக்கிறது ஒரு மனைவி, என் மனைவியே உடல் ஊனமுற்றவங்களா இருக்காங்க. எங்க வீட்டுல வேலை பார்க்கறத வேலைக்காரங்க கிடையாது, வீட்டுல வேலை பார்க்கறதுக்குலாம் வேலைக்காரங்க கிடையாது, நான் தான் என் வீட்டுல உள்ள வேலைகள் எல்லாம் பார்க்கணும், என் மனைவிக்கு ஒத்தாசையா இருக்கணும், அதெல்லாம் முடிச்சுட்டு தான் என்னால வர முடியும். ஒண்ணு. ரெண்டாவது கேட்கிறாங்க, நள்ளிரவு நேரத்துல உன் கதவை தட்டினோம்னா, நள்ளிரவு நேரத்துல பிரச்சனை வாங்கன்னு சொன்னா நீ வரமாட்டியாமல. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் காலையில என் வீட்டு பணின்னு சொன்னா இரவு ரப்பு விடத்துல நான் தொழுவேன், இரவு தொழுக நான் தொழுவேன், ரப்பு விடத்துல உரையாடுவேன், அந்த நேரத்துல இங்க வாங்க அங்க வாங்கன்னு சொன்னா என்னால வர முடியாது, அதுக்கு எனக்கு நேரம் இல்லை.
இப்படியே சொல்லுவார். மூன்றாவது குற்றச்சாட்டு கேட்கப்படும், மாதம் ஒரு முறை மக்களை நீ சந்திக்கணுமாம்ல, அதை கூட நீ சந்திக்க மாட்டியே. அப்ப அவர் சொல்லுவாரு, இதை கேட்டு உமர்ல அழுது பெறுவாங்க, என்கிட்ட இருக்கிறதோ ஒரே ஒரு ஆடை தான், இந்த ஒத்த ஆடைய மாதம் ஒரு முறை தான் நான் துவைப்பேன், வேற ஆடை எல்லாம் என்கிட்ட இல்ல, இது இல்லாத போது நான் ஒரு துண்டை போட்டு தான் இருப்பேன், அப்போது நான் எப்படி வர முடியும் என்று கேட்பாங்க. இதை கேட்டு உமர்ல அழுதுருவாங்க. இறுதியாக கேட்பார்கள், அப்படியா சரி, இறுதியா ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படும், நீ மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே மயக்கம் போட்டு விழுந்துடுறியாமல. அப்ப அவர் சொல்லுவாரு, நான் வந்த வழி ஹுபைபுடைய மரணத்தை கண்டு நான் வழுனேன். அந்த சபையில ஹுபைபுல கையேந்தினாங்க, எல்லாரும் அநியாயக்காரங்களை விட்டு அதை அழிச்சிருந்து கையேந்தினாங்க. அந்த இடத்துல நானும் தான் இருந்தேன். ஒருவேளை நான் தடுக்காம அநியாயக்காரன் ஆயிட்டானான்னு சொல்லிட்டு அந்த பயத்துல தான் பேசிட்டு இருக்கும் போதே ஹுபைபுடைய உருவம் கண்ணுக்கு மத்தியில வரும், அதுல நான் சுருண்டு விழுந்துருவேன். யோசிச்சு பாருங்க. இதை கேட்டு உமர்ல சொல்லுவாங்க, நீங்க சென்று விடுங்கள் என்று சொல்வார்கள். பின்னால உமர்ல சொல்லுவாங்க, நீதமான ஒரு மனிதர் இவர் என்று சொல்லி சான்று பகர்வார்கள். யோசித்து பாருங்கள், தன் வாழ்க்கையை ஒரே ஒரு ஆடை, இன்னைக்கு நம்ம எடுத்தோம்னா 10 ரமலானுக்கு சின்ன ட்ரெஸ் நம்ம வீட்டில் இருந்துகிட்டு இருக்கோம், ஒரே ஒரு ஆடை தன் வாழ்க்கையில, காசு பணம் இல்ல, மறுமை என்று வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நம்ம இரவு தொழுகை தஹஜ்ஜுத் தொழுவோம், எனக்கு ஒரு தேவைக்கு தொழுவோம், தேவையே இல்லாம மறுமையுடைய தேவைக்காக தொழுதாங்கன்னா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய அருளால ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஒட்டுமொத்த மக்களும் மறுமைக்காக வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்வை அதன்படி அமைக்க வேண்டும். ஒவ்வொரு ரமலான் வருகின்றது, எத்தனையோ மக்கள் முன்னாடி போறாங்க. சென்ற மக்களுக்காக, உங்கள் உறவினருக்காக துஆ செய்யுங்கள். இறைவா, இந்த ரமலான்ல என் பாவத்தை மன்னித்து எனக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எனக்குரிய போக்கிடத்தை கூடிய அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் அழுகுங்கள். அழுது பிரார்த்தனை செய்யுங்கள். எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் நீங்கள் அழுகின்றீர்கள் அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனத்தில் உங்களை சிரிக்க வைப்பான். அந்த உணர்வை அல்லாஹ்விடத்திலே மேலோங்கப்படுத்தி ரமலானை நல்ல முறையிலே வரவேற்கக்கூடிய மக்களாக, நல்ல முறையிலே நோன்பை வைத்துக் கொண்டு அமலை ஈடுபடக்கூடிய மக்களாக வல்ல நாயகன் உங்களையும் என்னையும் ஆக்குவான் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரதா வ அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமலானை வரவேற்போம் என்ற தலைப்பில் நம்ம பல செய்திகளை அறிந்தோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம்ம அதை பின்பற்றக்கூடிய மக்களாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானில் நம்மை நாமே ஈமானில் பட்டை தீட்டிக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலும் அதை நம்ம தொடர்ந்து செயல்படுத்தலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 1:10 தொழுகை ஆரம்பமாகும். அதுக்குள்ளே உழு செய்யக்கூடியவங்க உழு செஞ்சிருவாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த